வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அடுத்து எல்லையிலா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அன்பர்கள் அனைவரின் உயிருக்கு உயிராய் விளங்கும் இறைநிலையை வணங்கி மனவளக்கலையும் சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் என்ற பொருளில் சிறிது நேரம் சிந்தித்து தெளிவடைந்து இன்பம் துய்ப்போமாக. நம் ஆசான் அருள் தந்தை அவர்கள் நம் அனைவருக்குள்ளும் சூக்குமமாக எழுந்தருளி இந்த உரையை நமக்கு அருள்வாராக. சிந்தனைன்னு சொன்னாங்க. சாமி சொன்ன அடிப்படையான வார்த்தை, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். ஏன்னா மனம் ஒன்றா கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப டிப்ரெஷன் இல்லையா, எதிர்காலத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ ஆங்ஸைட்டி. இந்த நிகழ்காலம் பிரசன்ட் அப்படின்றதுல வாழ பழகிறது தான் யோகம். இந்த நிகழ்காலத்துக்கு தான் பிரசன்ட்னு பேரு, அதுக்கு இன்னொரு பேரு பிரசன்ட் கிஃப்ட். இந்த நிகழ்காலத்துல வாழும் போது நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை நாம உருவாக்கி கொண்டோமானால் இந்த வினையின் பயனை கூட நாம் கடந்து விடலாம் என்று குருமார்கள் சொல்லுவார்கள். அப்ப மன தூய்மை பெற வேண்டுமானால் நற்பொருளை சிந்தித்து நலம் பெற வேண்டும். டெக்கார்த்தேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரெஞ்சு நாட்டு தத்துவ அறிஞர். அவர் சொல்லுவார், ஐ திங்க் therefore I am. நான் சிந்திக்கின்றேன், ஆகையால் நான் இருக்கின்றேன். இவர் தான் லாஜிக் பத்தி எல்லாம் ரொம்ப பேசினவங்க. தத்துவத்துக்கு லாஜிக் ரொம்ப தேவைன்னு சொல்லி கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அதை பத்தி எல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அப்ப மேல்நாட்டு சிந்தனையாளர்கள் கூட இதைத்தான் யோசனை பண்ணாங்க. ஆனா இங்க ஆன்மீக சிந்தனை என்பது பெரிதாக இல்லை. ஆனால் நாம் செய்திருக்கிற இந்த புண்ணிய பெரும்பையின் காரணமாக இந்த ஆன்மீக உலகத்திலே நாம் இருக்கின்றோம். அப்ப எந்த சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும்? நான் யார்? இந்த உடம்பு தானே வந்ததா? ஒருவன் தந்து வந்ததா? தந்தவன் தன் பொருட்டு தந்தானா என் பொருட்டு தந்தானா? உடம்பு எடுக்கும் முன் எப்படி நான் இருந்தேன்? எதற்காக உடம்பு தரப்பட்டது? நான் எங்கிருந்து வந்தேன்? எதன் பொருட்டு வந்தேன்? எங்கே போக வேண்டும்? நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன் என்பனவாதி சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய சிந்தனைகள் தான் நம்மை மனிதனாக்கி பின் புனிதனாக்கும். இப்படி சிந்தனை இல்லாதவர்களை சிந்தித்து அருணகிரிநாத சுவாமிகள் பாடுகின்றார், சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன், தண்டை சிற்றடியை வந்திக்கிலேன், ஒன்றும் வாழ்த்துகிலேன், மயில்வாகனனை சந்திக்கிலேன், பொய்யை நிந்திக்கிலேன், உண்மை சாதிக்கிலேன், உந்திக்கிலேசமும் காயக்கிலேசமும் போக்குதற்கே. அப்ப இந்த சிந்தனையில என்ன வருது? நமக்கு அறியாமைதான் துன்பத்திற்கு காரணம். அறிவு துன்ப நீக்கத்திற்கும் இன்ப ஆக்கத்திற்கும் காரணம். இப்ப அறிவுன்னா என்னது? நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நாமே நினைச்சுக்கிறோமே, புத்தக அறிவுன்னு சொல்றோமே, அது மட்டும்தானா? இந்த நாலேஜ்னு சொல்றோம் பாருங்க. இஃப் யூ டினை நாலேஜ் தென் இட் வில் பி நாலேஜ்னு சொல்லுவாங்க. நாலேஜ் KNOW சொல்ற நடுவில் என்ன இருக்கு பாருங்க, நோ. எனக்கு என்ன தெரியுங்க? எல்லாம் யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்தது என்ற இந்த பவ்யம் இருந்தால் அதுதான் அறிவு. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அதாவது தீமைகளை விலக்கி நலம் விளைவிப்பதுதான் அறிவு. இப்ப அந்த இருக்கிற அறிவிலேயே சிறந்த அறிவினருங்க எல்லாம் அறியும் அறிவு. இறைநிலை பற்றியும் அதன் தன்மைகளை பற்றியும் இயக்கங்களை பற்றியும் விண்களை பற்றியும் பிரபஞ்ச தோற்றங்களை பற்றியும் உயிரினங்களை பற்றியும் அறிவதுதான் இறை விஞ்ஞானம். நம்ம அருள் தந்தை கொடுத்திருக்காங்க, சயின்ஸ் ஆஃப் டிவினிட்டின்னு. அப்ப இறைவன் இன்ப வடிவினன். ஆன்மாக்கள் ஆணவத்தோடு கூடி எப்பொழுதும் துன்பத்திலேயே இருக்கின்றார்கள். இதுதான் சுப்பிரமணிய புஜங்கத்துல ஆதிசங்கரர் சொல்றாங்க, அகம் பாரதா துக்க பவான் தீனபந்தோ. முற்றிலும் இறைநிலை உணர்ந்த அந்த மகான்களுக்கு என்ன துன்பம் இருக்க முடியும்? சாமானிய மக்களாகிய நாமெல்லாம் துன்பத்தில் உழந்து கொண்டிருக்கிறோமே, நாம் எப்படி மீளப்போகிறோம் என்பதுதான் அவர்களுக்கு கவலை. அதான் அகம் பாரதா துக்க பவான் தீனபந்தோ.
இறைவன் இன்ப வடிவனேன் என்பதற்கு நம்ம சாமி என்ன சொல்றாங்க? இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அறிவாய், இன்ப ஊற்றாய் பெருகும் இறைவா. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே. இதை நம்ம டியூன் போட்டு பாடுறதுக்கு மட்டும் பல நேரங்கள்ல பயன்படுத்துறோம். உள்ளபடியே நம்ம இன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தித்து எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருக்குமானால் இந்த நிலையை நம்மால் எப்பொழுதும் உணர முடியும். அப்ப இந்த இறைவன் கொடுத்த கொடைதான் எல்லாமே. ஆன்மாக்களின் துன்பத்தை நீக்குவதற்கு திருவுளங்கொண்ட இறைவன் அருள் திருமேனி தாங்கி ஆன்மாக்களுக்கு உடம்பையும் கருவி கரணங்களையும் உலகங்களையும் படைத்து கொடுத்தான். இதான் சித்தாந்தத்துல தனு கரண புவன போகம்னு சொல்லுவாங்க. அருள் தந்தை சொல்றாங்க பாருங்க, எழில் உலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பை நிறைத்து வைத்து ஒழிவிலா தொடராக உள்ளும் புறமும் ஊற்றாய் அழிவிலா பேரின்ப அறிவலையாய் திகழும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்போ இந்த இறை உணர்வு இன்பம் எப்ப கிடைக்கும்? சரியை, கிரியை, யோகம். சரியைனா வெளியில மட்டும் இறைவனை நினைப்பது, கிரியைனா வெளியிலையும் உள்ளேயும். அது படிப்படியா விட்டு விட்டு இறைவனை உள்ளே மட்டும் ஒடுங்குவது. என்ன இறைவனை உள்ளே மட்டும் நினைப்பதற்கு பேர் என்ன? யோகம். இந்த 3 நிலைகளிலும் நமக்கு ஞானம் கிடைக்கும். இந்த ஞானத்தினால்தான் இன்ப நிலை பெற வேண்டும். ஆனா இது எப்படி சொல்ல முடியும்? அந்த திருவருட் செல்வத்தை பெற்றவருக்குத்தான் அந்த இன்பம் புலனாகும். இந்த கந்தரனுபூதியில அருணகிரிநாத் சாமி சொல்றாங்க, செவ்வான் உருவில் திகழ் வேளவன் அன்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. அப்ப இந்த இறைவனை பழனியில போய் தேடலாமா? திருப்பதியில போய் தேடலாமா? எங்க இருக்கிறதுலயே உயர்ந்த நிலை தேடி கண்டு கொண்டேன், திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்பர் சுவாமிகள் திரு அங்கமாலையில திருப்புகள்ல சொல்றாங்க பாருங்க, உயர்கருணை புரியம் இன்ப கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே. தானங்களே மனவளக்கலை. அப்படி உணர்ந்துட்டா என்ன வரும்? கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இத்தகைய செந்தமிழ் வேத வாக்குகளை ஆன்றோர் பால் கேட்டுணர்ந்து, கேட்கறது மட்டும் இல்ல, உணர்வின் பயனாக உணர்வினுக்கு எட்டாத உத்தமனை உணர்ந்து உய்வதே மனித பிறப்பின் பெரும் பயனாகும். பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேனார், பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்கரியதோர் பேரிழந்தாரே. இதுதான் இந்த நிலையில உணர்ந்துதான் சாமி சொல்றாங்க, உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க. நாம் அடங்கினா நமக்கு விளங்கிடும். உனது தன்மை ஒளிர எனதுளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. அப்ப இந்த ஐயுணர்விலிருந்து மெய்யுணர்வுக்கு போகணும். பொய்ப்பொருள்கள் மேற்செல்லும் அவா அடங்கி ஐயுணர்வை பெற்று பின் மெய்யுணர்வை தேர்ந்து தெளிய வேண்டும். இதுதான் சொன்னாங்க, ஆறினார் பொய்யகத்து ஐயுணர் வைதி மெய் தேறினார் வழிபடும். சுவாமி சொல்றாங்கல்ல, ஐயுணர்வை என்னவா மாத்திக்கணும்? மெய்யுணர்வாக மாற்றிக்கணும்னு சொல்லி. அது எப்ப முடியும்? தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அரிச்சிக்க தான் இருந்தானே. இந்த நிலையில இந்த உண்மை நிலையை உணரணும்னா அருள் தந்தை சொல்றதுதான் ஒரே வழி. இந்த காலத்துல குழப்பங்கள் இன்றி எல்லையற்ற பரவெளியாய் எண்ணத்தை விரித்து அகன்று இந்நிலையில் நிற்க இல்லை என்று புனலுணரும் இருப்பு நிலை அறிவெய்தும். இது உண்மை உண்மை உண்மை. அந்த நிலையை உணர்ந்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அடைய வேண்டியது என்ன இருக்கு? ஊர் ஊரா போய் மகான்கள் அந்த ஆற்றலை பரப்புறாங்களே, அவர்களுக்கு அதனால என்ன வேண்டும்? புத்தகங்கள் எழுதுறாங்களே, அவர்கள் பணம் சம்பாதிக்கவா? கிடையவே கிடையாது. இறைநிலை உணர்ந்த பெருமக்கள் உணராதோர்க்கும் எடுத்துரைக்கும் அருள் தொண்டாற்றி உலகை உய்விக்கிறார்கள். அந்த ஆற்றலை நம் அனைவருக்கும் கொடுத்து நம்மை உய்விக்கிறார்கள். இறைநிலை என்னுள்ளும் யான் இறைநிலையுள்ளும் உரையும் உண்மையை உணர்ந்தே மகிழ நிறைநிலை பெற்ற பின் நினைப்பதும் உரைப்பதும் மறையென போற்றியே மக்கள் மகிழ்கின்றார்கள். அந்த நிலையில பிரம்மஞானம் சொல்லிட்டு எப்படி சொல்றாங்க பாருங்க சாமி. எதற்கு கொடுத்திருக்காங்க? நில உலகெங்கும் மக்கள் நேர்மையும் வளமும் பெற்று நலமுடன் வாழவென்ற நல்லுயர் நோக்கத்தோடு பலகாலம் சிந்தித்து ஆய்ந்து பரநிலை தத்துவத்தை
பற்பல விஞ்ஞானத்தை பாருலகோர்க்கு அளித்து நலநாட்டத்தோடு வாழ்ந்த நல்லோர்கள் அறிவை போற்றி நான் எனக்கு இறைவன் தந்த நற்செய்தி உலகமாந்தர் குலநலம் வேண்டி இந்நூல் குறையற்ற பிரம்மஞானம் கோவையாய் தொகுத்து தந்தேன் கொள்ளுவீர் பிறவி இந்த வள்ளலார் சொன்னாங்கல்ல, யான் பெற்ற இன்பம் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனேன்னு. அந்த நிலையில அருள் தந்தை கொடுத்திருக்காங்க நமக்கு பிரம்ம ஞானம். இதே நிலையில்தான் சித்தாந்தத்துல மெய்கண்ட சாத்திரங்களாக 14 நூல்கள் இருக்கின்றன. இதுல நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு வரோம். கடந்த வகுப்புகள்ல திரு உந்தியாரும் திருக்களிற்று படியாரும் பார்த்தோம். இந்த வகுப்புல சிவஞான போதம், சிவஞான சித்தியார், அந்த தொடர்ச்சியா ஒப்பிட்டு பார்க்க முயற்சி செய்யலாம். சைவ சமய நூல்கள்ல சாத்திர நூல்கள், தோத்திர நூல்கள்னு சொல்லுவாங்க. இந்த 14 மெய்கண்ட நூல்களை சாத்திர நூல்கள், 12 திருமுறைகள், 12 திருமுறைகளை தோத்திர நூல்கள்னு சொல்லுவாங்க. இந்த திருமுறைகள் எனும் இலக்கியத்திற்கு சைவ சித்தாந்தம் தான் இலக்கணமாக திகழ்கிறதுன்னு சொல்லுவாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில 1970s ஒரு புத்தகமே இருக்கும், திருமுறை தெளிவே சிவஞான போதம். டாக்டர் வைரா சார் அவங்க என்னுடைய கைடோட கைடு. அற்புதமான நூல் அது. இப்ப இந்த சைவம்னு சொன்னா நம்ம அறிவு குறைபாட்டுல ஏதோ ஒரு எல்லைக்குட்பட்டதான் நினைத்துக் கொள்கிறோம். சிவத்தை முதலாக கொண்டது சைவம். சிவம்னா என்ன? எங்கும் நிறைந்த பெருவெளி. அருள் தந்தை சொன்னது விளங்கி போச்சுங்களே. இந்த இறை தத்துவத்துல இந்த பேருக்கெல்லாம் வச்சு குழப்பிக்க வேண்டாம். சிவம்னு சொன்னா விஷ்ணு இல்லையா, கணபதி இல்லையா நினைக்க வேண்டாம். தத்துவத்துறை மாணவர்கள் அதனால நமக்கு ஓரளவுக்கு புரியும். சைவம்னா என்னன்னு கேட்டாங்க, நின்றனவும் சரிப்பனவும் சைவமேவாம். நின்ற பொருளும் அசைகின்ற பொருளும் சைவமேதாம். அப்ப சைவம் என்பது உலக பொது நெறி. இந்த பாடல் பாருங்க, அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. தோளுடைய செவியன்ல கடைசி பாட்டு. அது எப்படி இருக்குங்க? 2 வார்த்தை, இதுல 2 வரி. பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன். ஐயா ஒரு அறிமுகத்துல பாடல் சொன்னாங்களே, தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம். அப்படி நிறை. அடுத்தது உரை செய்த திருநெறிய தமிழ். எல்லா மொழிகளுமே ஒன்றுதான். ஆனா இந்த திருநெறிய தமிழ் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அருள் தந்தை சொல்லுவாங்க, இந்த தத்துவத்தை எல்லாம் நாம் படிப்பதற்கு இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திலே பிறந்தது பெரிய பாக்கியம் செய்திருக்கிறோம்னு. இப்ப பாருங்க, பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன். திருவள்ளின் வெல் நின்று திருவருள் வகுத்து கொடுத்த நெறியினை உணர்ந்து திருவருளோடு இணைந்து நின்று அது வகுக்கும் மரபினை உணர்ந்து உலகுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அருளாளர்களின் கொள்கை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இதேதான் அருள் தந்தை அருட்பெராட்டில் அன்பு கொள்ள முதல் பாட்டு. ஓசை இல்லாத வார்த்தைகளாகவும் ஒளி இல்லாத காட்சிகளாகவும் கண்டேன்னு சொல்றாங்க பாருங்க. அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரிவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. இகத்துணர்வில் புலனைந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையிலா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன். திகைப்பு இல்லை, நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிகச் சிறப்பான ஆற்றல்கள் பேரண்டம் என்றும் உணர்ந்தேன். மேலும் தெய்வத்து அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன். அப்போ அந்த நிலையில தான் உணர்ந்துட்டாங்க. எல்லோரும் அந்த நிலையை உணரணும் அப்படின்னு சொல்லிதான் மெய்ப்பொருளை உணர்த்துதல் தான் மேலான கடமை. இருப்பதிலேயே உயர்ந்த கடமை இதுதான். இறைவா, உன் இருப்பு நிலை இறைவெளியாய் கண்டேன். இயக்க அலை விண்ணெனவும் அதன் விரிவு அலையே மறைபொருளை ஊறு ஒளி மனம் ஒளியாய் சுவையாய் மலர்த்தி மனம் உணரச் செய் காந்தம் உணர்ந்தேன். இதான் பதி பசு பாசம்னு சிறந்த சொல்றோம். குறைமனத்தோர் நிறைவு பெற்று குற்றவழி செல்லா கூர்ந்த மெய்யுணர்வு பெற குண்டலினி தொண்டில் நிறையுணர்ந்தேன். குழப்பமின்றி நேர்வழி வாழ்கின்றேன், நீதியோடு வினை விளைவு தெரிந்து கொன்ற பேச்சால். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, விளக்கினேன் விளங்கியேன்னு சொல்லி. விளங்கியவர்கள் விளக்குகிறார்கள், குழம்பியவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எதை சேருகிறோமோ அந்த நிலையில் உயர்வோம். அடுத்தது அந்த உரை செய்த திருநெறிய தமிழ்னு வார்த்தை. இந்த தமிழ் என்ற சொல்லுக்கு ஒரு மொழியின் பெயர் அப்படின்னு மட்டும் கொண்டா அது சிறப்பா இருக்காது. ஏன்னா சுந்தரர் சொல்றார், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். சேக்கிழார் சொல்றார், மண்மேன் நமை சொற்றமிழ் பாடுக. திருமந்திரம், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அப்ப இந்த அருளாசிரியர்கள் எல்லாம் இந்த வார்த்தையை வெறும் மொழியாவா பயன்படுத்தினாங்க? அனைவரும்
இறை பரம்பொருளை துய்த்து உணர்ந்து அவ் அனுபவத்தில் தெளிந்து நின்று அவ் அனுபவத்தையே இத்திருவருள் இயக்கம் காரணமாக திருநெறிய தமிழாக வெளிப்படுத்தி அருளி உள்ளனர். இதுக்கு சான்று என்ன? நம்ம குருகுலத்துல என்னுள் அவனை வைத்தேன், ஏற்றி வைத்தேன், போற்றி வைத்தேன். என்னை அவனுள் இணைத்தான், இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கரை தேடுவதற்கு, உணைந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றேன். இதேதான் அது, அதேதான் இது. அப்போ இந்த அருளாசிரியர்கள் திருவாக்கில் வெளிப்பட்ட தமிழ் என்ற சொல் விரிந்த பொருளுடையதாக, ஒரு மொழியை மட்டும் குறிக்காமல் நிறை பேரின்ப பரம்பொருளை, அதாவது சிவம் எனும் சுத்த வெளியே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனார் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து எய்த்திய அந்த துய்ப்பிலே பொங்கி எழுந்து பூரித்த நிறை பேரின்பம் என்று இந்த தமிழ் என்ற சொற்கு பொருள் கொள்வதுதான் ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். அப்படி அந்த தமிழ் மொழியில பெருமையை என்ன சொல்லுது? திருமந்திரம் சொல்லுது. சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம். இந்த பாட்டு பாருங்க. ஒழுகல் அரிது அழிகலியில் ஒளியுலகு பழிபெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவ முனி குழவினடி கெழுவு சிவனை தொழுதுலகில் இழுகு மலம் அழியும் வகை கழுவும் முறை கழுமர நகர் பழுதில் இறை எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இதுல அந்த வார்த்தை சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் அறியும் வகை கழுவும் முறை. இறைவனை மனதில் நினைந்தால் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம், காணும் தெய்வம் கரைந்து போம் தன்முனைப்பு. சிவனை தொழுது உலகில் இழுகு மலம் அறியும் வகை கழுவும் உரை. இதான் பிரம்ம ஞான சாரம். அதுல எப்படி இருக்கீங்க? கழுமல நகர் பழுதில் இறை எழுது மொழி தமிழ். அருள் தந்தை எப்படி சொன்னாங்க? பிரம்மஞான தமிழ் மறை. எல்லா மொழிகளிலும் மறை இருக்கிறது, ஆனால் நமக்கு அது தெரியணுமே. அதற்குத்தான் இறைவனே குருவாக வந்து இந்த பிரம்மஞான தமிழ் மறையை நமக்கு அருளி உள்ளார்கள். அப்படி மெய்யுணர்ந்த அருளாளர்கள் திருவாக்காகிய மெய்கண்ட சாத்திரங்களை நம் குருபிரான் அருளிய மனவளக்கலையோடு இணைந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு இந்த சிவஞான போதம் தான் முதல் நூல்னு சொல்லுவாங்க சித்தாந்தத்துல. ஏற்கனவே அந்த நூல் வரலாறுலாம் பார்த்திருக்கிறோம். மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம், அவருடைய மாணவர் அருள்நிதி சிவம் அருளிய சிவஞான சித்தியார் அதற்கு வழி நூல், அவருடைய மாணவர் உமாபதி சிவாச்சாரியர் அருளிய சிவப்பிரகாசம் இந்த சார்பு நூல். இதையெல்லாம் ஒப்பிட்டு இந்த ஞான அமுத துளிகளை சிறிதாவது அனுபவிக்க முயலலாம். இதற்கு என்ன சான்று? தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர். பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். மற்றவர்கள் திருவடி போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்தகொது உண்மை என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்த 100 மாசில் சிவப்பிரகாசமாகும் என்றே. சிவப்பிரகாசம் 100 பாடல்கள் உமாபதி சிவாச்சாரியா சொல்றாங்க. சிவஞான போதத்துக்கு குருநாதர் வாரியார் சுவாமிகள் அவர்கள் 1956ஆம் ஆண்டிலேயே உரை செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு அதை பத்தி சிந்திக்கிறோம். அது ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு வாரியார் சுவாமிகள் அவதாரித்த காங்கேயநல்லூர்ல மாசி விசாகத்தன்னைக்கு லட்சதீபம் திருவிழான்னு நடக்கும். இறைவர்கள் கூட்டு வைத்த வழி இன்றைக்கு அந்த குருமார்கள் காட்டிய வழியில இதை சிந்திக்கிறோம். ரொம்ப நெகிழ்வா இருக்கு. அவங்க சொல்றாங்க, சுருங்க கூறி விளங்க வைத்தல் தனிச்சிறப்புடைய அழகாகும். பொது நூல்களிலே சுருங்கிய சொற்களில் விரிந்த பொருட்களை விளக்குவது திருக்குறள். சிறப்பு நூல்களிலே சுருங்கிய சொற்களால் எல்லா கருத்துக்களையும் விளக்கும் உண்மை நூல் சிவஞான போதமாகும். இந்த சிவஞான போதத்துல இவ்வளவுதான். சூத்திரம் 12, வரி 40, 226 சொற்கள், மொத்த எழுத்துக்களே 624 தான். நம்ம விளக்கம் பார்க்கலாம். அந்த 40 வரியும் ஒரு தடவை பார்த்துடலாமே. அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். இது முதல் நூற்பா. இரண்டாவது, அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே. மூன்றாவது, உலது இளது என்றலில் எனதுடல் என்றலில் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலில் கண்படில் உண்டிவினை இன்மனி
உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினில் ஆன்மா. 4வது, அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று, அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்தைத்தே. விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல தாந்தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே. அடுத்த நூற்பா, உணர்வுறு அசத்து எனில் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையின் இசைக்குமன் உலகே. யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் சத்தே அறியாது, அசத்திலது அறியாது, இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. 8வது நூற்பா, குருநாதர் பெருமை. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே. அடுத்தது, ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்ந்தென பாசம் ஒருவத் தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செடுத்தே. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே. அடுத்த நூற்பா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கழல் செலுமே. இது 12வது நூற்பா. ஜீவன் முத்தர்கள் எப்படி இருப்பாங்க? செம்மழல் நோன்தார் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரொடு மறி மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. இப்ப இந்த தொகையை பார்த்தோம். சூத்திரம் 12 சூத்திரம், 40 வரிகள், 216 சொற்கள், எழுத்துக்கள் 624. இது திருக்குறளோட பொருத்தி பார்த்தோம் இல்லைங்களா? பாருங்க, திருக்குறள் 133 அதிகாரங்களை கொண்டது, சிவஞான போதமும் 133 உட்பிரிவுகளை கொண்டது. சூத்திரம் 12. அது ஒன்னொன்னுத்துக்கா விளக்கமா சொல்லும் போது அதிகரணம்னு சொல்லுவாங்க, அது 39. அதற்கு மெய்கண்ட சிவாச்சாரியாரே எழுதிய உதாரண வெண்பாக்கள் 81, அவை அடக்க வெண்பா 1. இதை கூட்டி பாருங்க 133. இந்த கணக்கு தான் சூத்திரம் ஈராறுனுக்கு சூரணம் முப்பான் ஒன்பான் ஏத்த வெண்பா என்பான் 2 அனைத்தும் சேர்த்த தொகை 133. இவற்றை நுண்ணறிவின் ஆய்ந்துணர்ந்தோர் வேற்றுரு கொள்ளார் ஒருவர் வீடு. இந்த வெண்பாவில நம்ம புரிஞ்சுக்கலாம். அரே சாமிகள் சொல்றாங்க, இந்த சிவஞான போதம் வாசிக்கவும் நேசிக்கவும் பூசிக்கவும் தகுதியுள்ள ஞான நூல். இதற்கு நிகரான நூல் முன்னுமில்லை பின்னும் இல்லை. இமயமலையினும் உயர்ந்த அறிவு கருவூணமான நூல். இதனை ஓதுவார் எல்லா நலன்களையும் அடைவர். இது பாச நீக்கம் பெற்று முக்தி நலத்தை அருள வல்லது. மாதவம் செய்த தமிழ்நாட்டினருக்கு பெரு வாய்ப்பாக அமைந்த நூல். ஒருமை உணர்வை உதவும் பெருமையுடையது. ஒருமை உணர்வுன்னா தெரியுதுங்களா? அத்வித தத்துவம், அத்விதம், ஒருமைன்னு சொல்றோம். ஒருமை உணர்வை உணரக்கூடிய பெருமை உடையது. இதற்கு பாச நீக்கம் பெற்று முக்தி நலம்னு சொன்னோம். அதுலயே ஒரு சான்று பார்க்கலாம். உதாரண வெண்பாக்கள்னு 81 உதாரண வெண்பாக்கள் எழுதியிருக்காங்க. அதுல முதல் உதாரண வெண்பா, இந்த நூலை படிக்கிறாங்க, ஒரு சீடன் போறாரு. அந்த நிலையில எப்படி இருக்காரு? முதல்ல பூதாதி ஈரும் முதலாக துணையாக பேதாய் திதியாகும் பெற்றிமையில் ஓதாரோ ஒன்றில் தோன்றி உளதாய் இறக்கட்டும் அன்றென்றும் உண்டென ஆய்ந்து. முதல்ல எப்படி சொல்றாங்க? பேதாய், காட்சி அளவையால் கூட அறிய மாட்டாத மடவோனே, புலன் வழி கூட உங்களுக்கு அறிய தெரியலையே மடவோனே. ஆரம்ப நிலையில இப்படி இருந்த மாணவர் இந்த சிவஞான போதத்துல இந்த கடைசியில 81வது வெண்பா பாருங்க. சிவமெனும் அந்ததர சிந்தை நேர் நோக்க பவமின்றாம் கண் வாசகத்தின் சிவன் உண்டாம் ஒன்றும் இரண்டும் மலர்த்தார்க்கு இங்கு ஒன்குருவால் இன்று இந்நூல் மும்மை மலர்க்கு. அந்த பேதாய் மடவோ என்ற நிலையில் வந்த மாணவன் இந்த நூல் முடிவில் எப்படி இருக்காங்க? சிவன் எனும் அந்த தர, இந்த அந்தம்னா வேதாந்தம்னு சொல்லுவாங்க, அந்த தரம்னா சித்தாந்தம். சீவன் எனும் தன்மையிலிருந்து நீங்கி சிவம் என்று ஓதப்படும் வேதாந்த தெளிவாகிய சித்தாந்தத்தை உடைய மாணவகனே. இங்க எப்படி சொல்லியிருக்காங்க? மும்மை மலர்க்கு இங்கு ஒன்புருவால் இன்று இந்நூல். அதாவது நேர் நோக்குதல்னு சொன்ன என்ன அர்த்தம்? முன்னிருந்த மருட்பார்வையை நீக்கி குருநாதருடைய
அருட்பார்வை. தேசிகன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒளி உடையவர். ஆகவே இந்த நூலு அனுபவமுடைய தேசிகனால் அன்றி விளங்காது. அற்புதமான நூல். இந்த பாச நீக்கம் முக்தி நலத்தை கொடுக்கும். இதுக்கு சாமி எழுதுற விரிவுரை, சிவஞான போதம் என்பது சிவத்தை அறிவதற்கு கருவியாக உள்ள சுத்தாத்துவித சித்தாந்த சைவ ஞான பெருநூல். அந்த நூலுக்கு அர்த்தம் சொல்றாங்க பாருங்க. சிவஞான போதம். சிவம் ஆவது நித்த முத்த சுத்த சித்து பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு இல்லைங்களா. நித்தம் ஃபாரெவர், முத்தன் முற்றறிவு, சுத்தம் சுத்த வெளி பளிங்கு களங்கம் இல்லாதது, சித்து பேரறிவு ஒரு பொருள். ஞானம்னா என்ன? அந்த சிவம் ஆகிய பொருளை சந்தேக விபரீதமின்றி, சந்தேகம்னா இதுவாயிருக்குமோ அதுவாயிருக்குமோன்னு பாக்குறது, விபரீதம்னா ஒன்றை இன்னொன்றாக புரிந்து கொள்வது. சந்தேக விபரீதமின்றி சிவமாகிய பொருளை அதன் அருள் வழிபட்டு நின்று அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி உள்ளவாறு அறிதல். போதம்னா என்ன? இப்ப ஞானம், சிவம் ஞானம்னா ஏற்றளவில் தெரிந்து கொண்டோம். அப்படி ஆகம அளவையால் அறிந்த அப்பொருளை அனுபூதி நிலையில் வைத்து நிச்சயம் செய்தல். இதுதான் மனவளக்கலையில சொன்னாங்க சாமி. இது வெறும் போதனை மார்க்கம் அல்ல, படித்து கேட்டு பேசிட்டு போறதில்ல. கற்றல் கற்பித்தல் அல்ல, கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல். இது சாதனை மார்க்கம். அதான் சிவம் ஞானம் போதம் அனுபூதி நிலையிலே அனுபவ நிலையில் வைத்து நிச்சயம் செய்வது. ஆகவே இந்த நூல் பதி பசு பாசங்களின் இலக்கணங்களை எல்லாம் பெரிய மலையின் உருவத்தை ஒரு சிறிய கண்ணாடியானது தன்னுள் அடக்கி காட்டுவது போல 12 சூத்திர ரூபமாயிருப்பதும் தன்னிடத்தில் அடக்கி கூறுவதும் சகல வேதாகம சாரமாயிருப்பதும் எல்லா ஞான நூல்களுக்கும் தாய் நூலாயிருப்பதுமான ஒப்பற்ற ஞான சாத்திரம். ஒரு தத்துவத்துறை மாணவர் முதலில் படித்து தெளிய வேண்டியது இந்த நூல்னு சொல்லுவாங்க. இதனோட சிறப்பு இந்த பாடல்ல சொல்லப்படுது. வேதம் பசு, எல்லா மொழியிலும் இருக்கு. சாமாதரணம், தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடு. இந்த வேதம் என்பது பசு, பொது பசுவை போன்றது. மெய் ஆகமம் அதன் பால். வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம். அது சிறப்பு. பசுவினிடத்து பால் போன்றது. நால்வர் ஓதும் தமிழ் அதன் உள்ளூர் நெய். தேவார திருவாசகங்கள் 12 திருமுறைகள் அந்த பாலிடத்து நெய்யை போன்றன. போதமிகு நெய்யின் உருசுவையாம் நீள்வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம். இந்த சிவஞான போதம் நெய்யின் சுவையை ஒத்தது. இந்த நூலுக்கு பெரியோர்கள் பலர் உரை செய்தார்கள். இவை யாவும் சிவஞான போதத்தில் உள்ள சித்தாந்த உண்மைகளை பலரும் எளிதில் உணர வேண்டி இயற்றப்பட்டதுதான். அந்தந்த காலத்திலே அப்பொழுது இருக்கிற மக்களின் அறிவு நிலைக்கு ஏற்ப மகான்கள் வேறு வேறு வார்த்தைகளிலே உணர்ந்தவற்றை உரைக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே அவையெல்லாம் உணரப்படாமலேயோ புரியாமலேயோ போகும்போது மகான்கள் மேலவும் உருப்பெற்று அந்தந்த காலத்திற்கு ஏற்றபடி மாற்றம் செய்கிறார்கள். இதான் சாமி சொன்னாங்க, எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று அறிவுக்கு துன்பம் தருமானால் தவிர்ப்போம்னு சொன்னாங்க. அதனால நீங்க பழைய சொல்றது சரி, இப்ப சொல்றது தப்பு, இப்படி எல்லாம் மாற்றி எதையுமே சரி தப்புன்னு சொல்ல வேண்டியதில்லை. அப்படி இந்த உரைகள் எல்லாம் உரைவதற்காகத்தான் ஏற்கப்பட்டது. ஆனால் தமிழ் மொழியில் குறைந்த ஆராய்ச்சியுடையோர் லேசாக அறிந்து கொள்ளக்கூடியனவாய் இல்லை தான் சாமி சொல்றாங்க. அதனால சைவ சமயத்தில் பிறந்தும் பலர் நெல்லை குற்றி உண்ணாது உமையை குற்றி கைவருந்துவார் போல் பரமஞான கருவூலமாகிய இந்த நூலை கற்காது கற்பதற்கும் குதர்க்கம் செய்வதற்கும் எளியனவாகிய புறச்சமய நூல்களை ஞான நூல்கள் என்று மயங்கி படித்து தங்களை ஞானிகள் என்றும் வேதாந்திகள் என்றும் சொல்லிக்கொண்டு உயிர்க்கு உறுதி பயக்கும் சைவ தவ ஒழுக்கங்களை கைவிட்டு அவமே காலம் கழிக்கிறார்கள். இப்போ மனவளக்கலையில எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கிறது. இத வெறும் பேசுறதுக்கு மட்டும் எடுத்துட்டு கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு இந்தே பொருத்தி பாருங்க. ஈஸியா இருக்கிற மத்த எத்தனையோ விஷயங்கள்ல போனா உயிருக்கு உறுதி கிடைக்குமா? இதுல ரொம்ப சிறப்பானது இந்த சைவத்தின் பெருமைன்னு சொன்னாங்க இல்லைங்களா. இந்த சிவஞான சித்தியார்ல இது நூல் வழி. இந்த பாடல கொஞ்சம் பொருத்தி பாருங்க. அருமையான பாட்டு இது. என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து அருளந்தி சிவாச்சாரியர் எழுதுறாரு.
அவருடைய குருநாதன் இந்த பிறவியில என்னை சேரா வகை எடுத்து, இந்த எடுத்து என்ன சொல்லுக்கே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் சிவஞான முனிவர். எடுத்து எனும் சொல்லுக்கு இட்ட வைரக்குப்பாயம். அதாவது பிறவியிலே மூழ்கி கிடக்கிற இந்த ஆன்மாவை எடுத்தது யாரு? அந்த குருநாதர். எப்படி? என் சித்தத்தே தன்னை வைத்து, என் சித்தத்தே தன்னை வைத்து. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அருள்நிதி பயிற்சி சாமிஜி கொடுத்துட்டு பாசஸ் கொடுக்குறாங்க. அப்போ நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்க ப்ரொஃபசர் சார் கிட்ட கேட்டோம், சார் என்ன பண்றாரு சார் சாமி? அப்ப காலேஜ் மாடல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாரு சார் சாமி? அண்ணே, நம்ம எல்லாருக்குள்ளேயும் சுவாமிஜி தன்னை விதைத்துக் கொள்கிறார். என் சித்தத்தே தன்னை வைத்து அருளினாலே தாளினை தலைமேல் சூட்டும் இன்னமர் பொழில் சூழ் வெண்ணை மேவிவாள் மெய்கண்டான் நூல் சென்னியில் வைத்து சைவ திறத்தினை தெரிக்கலுற்றாம். அந்த குருநாதர் தலையில வச்சாரு, அந்த நூலையும் தலையில வைத்துக்கிறோம்னு சொல்றாருங்களே. இப்போ அருள் தந்தை எழுதிய நூல்களை நாம் சென்னியில் வைத்துள்ள படிக்கணும், உணரணும். இதுல குளம்பகம்னு ஒண்ணு இருக்கு இலக்கணத்துல. இந்த பாடல் முதல்ல வருது, பின்னாடி 2ஆம் நூற்பால வரக்கூடிய சிவஞான சித்தியார் சுபக்கத்துல ஒரு 4 பாட்டு இருக்கு. இந்த எடுத்து பவத்தில் சேரா வகைன்னு இருக்கு இல்லைங்களா, அதை பொருத்தி பார்க்கலாம் பாருங்க. இந்த பிறவி என்பது எப்படி வருகிறது? பவம், பிறவி. பிறவி வேறுபாடு எப்படி இருக்கு? அண்டஜம், சுவேதஜம், உற்பிச்சம், ஜராயுதத்தோடு எந்தரு 4 84,100,000. இந்த உயிர் வகை எத்தனை ஸ்பீசிஸ்ங்க? 84 லட்சம் ஸ்பீசிஸ். உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து மானிட துதித்தல் கண்டிடில் கடலை கையான் நீந்தினல் காரியம் கான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. இதான் சாமி சொன்னாங்க, பல லட்சம் தலைமுறைகளாக வந்து இந்த மனித பிறப்பில வந்திருக்கோம். பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி சேரா. இதை நம்ம பிறவியின் மகிமையை உணர்ந்து கொள்ளணுன்றதுக்காக இந்த பாடலை எடுத்து காட்டுறோம். சரி, மனிதனாக பிறந்துட்டோம். அடுத்தது எங்க பிறந்திருக்கிறோம்? லண்டன்லயா, அமெரிக்காலயா, இல்ல சைபீரியாவிலையா? நரற்பையில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியம் தானதாகும். இந்த பாரத தேசத்துல, இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்துல, தத்துவ பூமியிலே மனவளக்கலை என்ற மாபெரும் தத்துவ ஞானத்தை, லேட்டஸ்ட், முழுமை, எளிமை, இதுல நம்ம பிறந்திருக்கிறோமே. நரற்பையில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியம் தானதாகும். இதற்கு மேல அடையிறதுக்கு என்ன இருக்கு? தரையினில் கீழே விட்டு. எந்த ஜாதி? 2 ஜாதி தான். தவம் செய் ஜாதி, செய்யாத ஜாதி. தவம் செய் ஜாதியினில் வந்து பரசமயங்கள் செல்லா பாக்கியம் பண்ணனாதே. சரி, இப்படி வந்துட்டோம். ஆனா என்ன பண்றோம்? வாழ்வெனும் மையல் விட்டு எல்லாமே புலன்வைப்பட்டு போகாம வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது. இந்த பணிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க சைவத்தினுடைய சிறப்பு. இந்த பிளஸ்ஸிங்ஸ் சொல்றாங்கல்ல, பிளஸ்டு, அது ரொம்ப பெரிய விஷயம். பிளஸ்னாவே இங்கிலீஷ்ல பாருங்க, பி லெஸ். ரொம்ப தான் நினைக்காம எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் குருநாதர் கருணைன்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுவே பெரிய விஷயம். தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால உயர் சிவ ஞானத்தாலே கோளில மதியினாரை போற்றுவர் அருள் பெற்றாரே. அப்ப இந்த மனித பிறவியின் நோக்கம் என்ன? இறை வழிபாடு தான், இறை ஞானம் தான், இறை உணர்தல் தான். மானிட பிறவி தானும் வகுத்தது மன வாக்கு காயம் ஆனிடத்தைந்தும் ஆடும் அரண்பணிக்காக வென்றோ. வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர் ஊனிடத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அன்றோ. இங்க தேவர்கள் இல்ல பாதா, எத்தனை உலகங்கள் சொல்றோம், இது எல்லாத்துமே இருக்கலாம். ஆனால் இறைவனை உணர வேண்டும் என்றால் இந்த பூவுலகில் மனிதராக வந்தால் மட்டும்தான் சாத்தியம். அதான் திருவாசகத்துல சொல்லுவாங்க, புவனியில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே இப்பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு. அப்ப மானிட பிறவி அரண்தனை அர்ச்சிப்பதற்காகத்தான். இப்படி இந்த குளம்பகத்துல பார்த்தோம், அந்த சைவத்தினுடைய பெருமையை சொன்னோம். சைவம் தான் தத்துவமாக, வாழ்க்கை முறையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகனால் சாமி சொல்லியிருக்காங்க, சிவஞான போதத்தை அந்த உரை மற்றவர்களுக்கு புரியாம இருக்கு, கையினால் பரிசித்தற்கும் அருகனல்லாத அடியேனும். இப்ப சொன்னமே, தாழ்வெனும் தன்மையோடும். இந்த மகா ஞானி இறைவனே குருவாக வந்த அந்த குருபிரான் சொல்றாங்க,
சிவஞான போதத்தை கையினால் பரிசித்தற்கும் அருகனல்லாத அடியேனும். நாமெல்லாம் என்ன சொல்றது? உண்மை சிவனடியார்களின் திருவடிகளை தியானித்து சாட்டையில் பம்பர சாலம் போல் எல்லாவற்றையும் ஆட்டும் இறைவனாரது திருவருளை சிந்தித்து இதுவரையில் வெளிவந்துள்ள உரைகளை ஆதரவாக கொண்டு சிவஞான போதம் எனும் மகுடத்தின் கீழ் இந்நூலில் பொறிந்துள்ள சித்தாந்த உண்மைகளை அடியவனால் இயன்றவற்றும் யாவருக்கும் எளிதில் உணருமாறு விளக்குவான் தொடங்கவிற்றேன். இதை விட வாழ்ந்து காட்டுறதுக்கு என்ன இருக்குங்க? பணிவு பணிவு பணிவுன்னு அந்த பிரசங்கம் சொல்லும் போது கேட்டிருப்பீங்க. ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுக்கு இறை இலக்கணங்கள் அத்தனையும் இருக்கு. அதுல ஞானமே வடிவாகிய என்ன சொல்லுவாங்க கடைசீட்ல? சிறியனுடைய பணிவான வணக்கங்கள். அவ்வளோ பெரிய மகான் சிறியேன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு எங்க ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா அவங்க உணர்ந்தவர்கள், நம்ம உணர்வாவது முயற்சி பண்ணணும். சரி, இந்த ஒரு பாடலா பார்க்கலாம் வரிசையா. இதற்கு முன்னாடி ஒரு அடிப்படை தத்துவமா சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லுதுன்றத ஒரு சில இதுல பாத்துக்கிட்டோம்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல பதி பசு பாசம்னு, இந்த பதி அப்படின்னா என்ன? இறைவன். இறைவன் தான் தலைவன். பதினா தலைவன். எதற்கு தலைவன்? எல்லாவற்றுக்கும் அவர் தான் தலைவன். பசுக்களாகிய உயிர்களுக்கு அவர் தான் தலைவன். தான் பசுபதினு சொன்னாங்க. அழித்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் என்னும் ஐம்பெரும் தொழில்களை உயிரின் பொருட்டு பெருங்கரினால் புரிகின்ற சிவபரம்பொருளை பதி என்று வேதம் விளம்புகிறது. வேதசாரம் கந்தபுராணம். அழித்திடல், காத்திடல், அடுதல், மெய்யுணர் ஒளித்திடல், பேரருள் உதவலே என கிளத்திடு செயல் புரிகின்ற நீலமார் களத்தினன் பதி என களரும் வேதமே. அப்படி வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவருடைய இறைவனுடைய தன்மையை யாராலும் சொல்ல முடியாது. அவன் அருளே கண்ணாக கண்டால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப வேதங்களும் விளக்கமாக கூற மாட்டாது மயங்கும். ஆதலால் இறைவன் புகழ் வேதாகமங்களுக்கும் எட்டாதது. இந்த பசுன்னா என்ன? உயிர்கள் பச்சுன கட்டப்பட்டது. பாசம் என்ற ஆணவமாகிய தலையினால் கட்டப்பட்டிருக்கிறது. உயிர்கள் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களுடன் மூழ்கி இருக்கின்றன. எது போல? அரிசி, உமி, முளை, தவிடு என்ற மூன்றுடன் கூடியிருப்பதை போல அந்த உயிர்கள் எண்ணிறந்தன. உயிர்கள் அனாதியாக இருப்பன. ஒரு காலத்தில் தோன்றினவல்ல, என்றைக்கும் உள்ளவை. தாய்மானார், என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ, யாதேனும் அறியாவேனும் துரும்பனேன் எனினும் கைவிடுதல் நீதியோ. எனக்கு ஒண்ணும் தெரியாதுதான், நான் ஆணவத்தோடு தான் இருக்கேன், இருந்தாலும் என்ன நீ விட்டு இல்லாமப்பா. வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். வந்த உடனே வந்த வேலையை மறந்துட்டோம். நினைவாய் நிலம் மீது வீழ்ந்த பின்னே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன். இதெல்லாம் கூட பரவாயில்ல, இறைவா உனை மறந்தேன். இதான் மெய் மறந்த தன்முனைப்புன்னு அருள் தந்தை சொல்லுவாங்க. நாம மறந்துடுறோம், ஆனா அவரு ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு. அப்ப நல்வினை தீவினை என்ற இரு விலைகளுடைய திறத்தினால் ஒழிவின்றி பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கின்றன. எப்படி சொல்றது இந்த பாட்டு? மூவகை எனும் தலை, ஆணவம், கண்மம், மாயை, மூவகை எனும் தலை மூழ்கி உற்றிடும் ஆவிகள் உழப்பில அனாதி உள்ளன. தீவினை நல்வினை திறத்தின் வன்மையால் ஓவர முறைமுறை உதித்து மாயுமே. இப்படி உயிர்கள் எப்படி இருக்கிறது? மண்ணில் பிறக்கும், நீரில் பிறக்கும், நெருப்பில் பிறக்கும், காற்றில் பிறக்கும், விண்ணில் பிறக்கும். ஓரிடத்துல உயிர்களுக்கு நிலைத்த தன்மை இல்லை. காற்றாடி போல உழண்டு கொண்டே இருக்கின்றன. பாரிடை உதித்திடும், பாறை சூழ்தரும் நீரிடை உதித்திடும், நெருப்பில் வாயுவில் சீருடை விசும்புடை சேரும் அன்னவர்க்கு ஓரிடை நிலை என உரைக்கற்பாலதோ. தான் மனம் என்ற சிறப்பை உடையவன் தானே மனிதன். மனம் என்பது ஜீவகாந்த அலை, ஒரு இடத்துலயா இருக்கு, அலைந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவகாந்த அலை நிலை பெற வேண்டுமானால் இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்கணும்னு அருள் தந்தை நமக்கு பயிற்சியா கொடுத்திருக்காங்க. சரி, இந்த உயிர்கள் மனிதர்களாக பிறக்கும், விலங்குகளாக பிறக்கும், ஆகாயத்தில் பறக்கின்ற பறவைகளாக பிறக்கும், புல்லாகவும் மரம் செடி கொடி மலைகளாகவும் திசை காக்கின்ற தேவர்களாகவும் பிறக்கும். இதுல 4 வகையான பிறப்புன்னு சொல்லுவாங்க. அண்டஜம், ஜம்னா தோன்றுவதுன்னு பேரு. ஜம் அப்படின்னா தோன்றுவது. இப்போ பங்கம்னா சேரு, சேத்துல தோன்றதுனால தாமரைக்கு என்ன பேரு? பங்கஜம். அம்புன்னா தண்ணி, தண்ணியில
தோன்றதுனால தாமரைக்கு இன்னொரு பேரு அம்புஜம். அப்ப ஜம்னா தோன்றுவது, அண்டஜம் முட்டையில் தோன்றுவன பிறப்பன, ஸ்வேதஜம் ஸ்வேதம் வேர்வையில் பிறப்பன, ஜராயுஜம் கருவில் தங்கி பிறப்பன, உத்பீஜம் நிலத்தில் வெடித்து பிறப்பன. இப்படி 4 வகைப்பட்ட தோற்றங்களிலே தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனிதர், தேவர் என்ற 7 வகைப்பட்ட பிறப்புகளிலும் மாறி மாறி அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்ப உயிர்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன. மக்களாம், விலங்குமாம், மாசில் வானிடை புக்குலாம், பறவையாம், புல்லுமாம், அதில் மிக்க தாவரமுமாம், விலங்கள் தானுமாம், திக்கலாம் இறைபுரி தேவும் யாவுமாம். இதுல இருந்து மீளணும்னா என்ன பண்ணணும்? இறை உணர்வு, அறநெறி, தர்மத்தை செய்ய வேண்டும். தர்மம் செய்தால் அன்பு உண்டாகும், அன்பு அருளை உண்டாகும், அருள் உண்டானால் தவம் என்ற உயர்ந்த ஒன்று உண்டாகும். தவத்தினால் தெளிவு பெற்ற உயிர் சிவத்தை சேரும், தவத்தை செய்தவர் சிவத்தை பெறுவர். இந்த பாடல் கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. தர்மமே போற்றிடில் அன்பு சார்ந்திடும், அருள் எனும் குழவியும் அணையும், ஆங்கு அவை வருவழி தவமெனும் மாட்சி எய்தும், மேல் தெருளுறும் அவ்வுயிர் சிவத்தை சேருமால். பாசம் நீங்கணும்னா சிவத்தை அடைந்தால் பிறவிப்பினி தீரும். சாமி சொல்றாங்கல்ல, தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ்வு இரண்டையே துய்த்த என் அறிவை மாற்றியது. அந்த வரியில சொல்லியிருக்காங்க. அருள் தந்தை நமக்கு புரியுற வழியில சொல்லியிருக்காங்க. அப்போ சிவத்தை அடைந்தால் பிறவிப்பினி தீரும், அனாதியே சேர்ந்திருந்த மும்மலங்களும் நீங்கும், நீங்காத பேரின்பம் உண்டாகும், பதமடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம். அந்த இன்பத்தினுடைய பெருமையை அளவிட முடியாது. சேர்ந்துழி பிறவியும் தீரும், தொன்மையாய் சார்ந்திடு மூவகை தலையும் நீங்கிடும், பேர்த்திடல் அரியதோர் பேரின்பந்தனை ஆர்ந்திடும், அதன் பரிசு அரைதற்கு ஏயுமோ சொல்ல முடியுமோ? ஆகவே அறிவுடையவர்கள் நல்ல தவம் செய்ய வேண்டும். தவம் செய்யறது அறிவுடையவர்கள் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. தவம் என்ற ஒன்றே உயிருக்கு உறுதி தர வல்லது, இம்மை நலங்களையும் மறுமை நலங்களையும் தர வல்லது, திருவருள் பேற்றை தந்து இன்பத்தை நல்கும். ஆதலில் பிற்பகல் அருமையால் புரி மாதவம் இம்மையும் மறுமையும் தரும், ஏதுவதாகுமால் இருமையும் பெறல் ஆதியம் பகவனது அருளின் வண்ணமே. நம்ம தமிழ்ல பகவன்னு சொல்லுவோம். பகவன்னா பகுக்க முடியாதவன்னு, சான்ஸ்கிரிட்ல பகவான்னு வரும். பகவான், பகவான்னா பிளஸ்ட் ஒன் தான் பகவான். அப்ப ஆதியம் பகவனது அருளின் வண்ணமே. அப்ப தவத்தை விட சிறந்தது எதுனா இருக்குங்களா? சிவம் தவம் என்ற ஒன்றினால் தான் கிட்டும். தவத்திற்கு நிகரானது ஒன்றும் இல்லை, அதற்கு மேலானதும் இல்லை, அதனினும் அரியதும் இல்லை. தவத்திற்கு தவமே சமானமானது. தவந்தனில் மிக்கது ஒன்றில்லை, தாவில் சீர் தவந்தனை நேர்வது தானும் இல்லையால் தவந்தனில் அரியதொன்று இல்லை. சாற்றிடில் தவந்தனக்கு ஒப்பது தவம் அது ஆகுமே. ஆகவே அறிவுடையவர்கள் நல்ல தவம் செய்ய வேண்டும்னு இந்த அருள் தந்தை சொன்னதை நம்ம இப்ப பாருங்க. குருநாதர் தானே இறைவன் தானே குருநாதரா வராரு. இது சிவபிரகாசத்துல சொல்ற மாதிரி சிவஞான சித்தியார்ல அற்புதமான பாட்டு, கடைசி பாட்டுது. பரபிரம்மம் இவன் என்றும் பரசிவன் தான் என்றும் பரஞானம் இவன் என்றும் பராபரன் தான் என்றும் அறம் தரும் சீர்நிலை எல்லா இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே அவன் இவன் தானேயே. எல்லா சமயத்திலையும் ஒண்ணுதான் நரசிம்ம பிரபத்தின்னு சொல்லுவாங்க. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்மன்னு. அவர்தான் குரு. மாதா குருஜி, பிதா குருஜி, பிராதா குருஜி, சகா குருஜி, வித்யா குருஜி, திரவிணம் குருஜி, சுவாமி குருஜி, சகலம் குருஜி, இதோ குருஜி, பரதோ குருஜி, யதோ யதோ யாமி ததோ குருஜி, பாகிர் குருஜி, ஹிருதயே குருஜி, குருஜி ஆதீம் சரணம் பிரபத்தே. இவனே என்று அருட்குருவை வழிபடவே அவன் இவன் தானேயே இறங்கிய வாரணம் ஆமை மீன் அண்டம் சினையை இயல்பினோடும் பரிசுத்தும் நினைந்தும்
பார்த்தும் தீட்சை முறைகள் பரிந்து இவைதாம் ஆக்குமோ போல் சிவமே ஆக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே மோகை தீட்சை. ஆகவே இந்த உயர்ந்த முழுமையான போதனையாகிய ஞான நெறியை செம்மைப்படுத்தி தற்காலத்திற்கு ஏற்றபடி எளிமையாக்கி நம் ஆசான் அருள் தந்தை அவர்கள் மனவளக்கலையாக நமக்கு அருளியுள்ளார்கள். வாய்ப்பிருந்தால் வருகின்ற வகுப்புகளிலே இந்த சிவஞான போதத்தையும் சித்தியாரையும் ஒப்பிட்டு ஒரு நூற்பாவாக பார்க்கலாம் என்று சொல்லி, எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்புற்றிருக்க எங்கும் நிறைந்த இறையுறலை வாழ்த்தி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்கின்றோம். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்யமை பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது ஐயாவுடன் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைவோம். முதலாவதாக சென்னை பழவந்தாங்கல் மன்றத்திலிருந்து TS ராஜாராமன் ஐயா அவர்கள். ஐயா நீங்க பேசலாம் ஐயா. ராஜாராமன் ஐயா அன்மியூட் பண்ணிருக்கியா? கிருபாநிதி அம்மா நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். சௌந்தரையா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா கிட்ட பேசலாமா? நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு வாய்ஸ் சரியா கேட்கல, கொஞ்சம் செக் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா தானே பேசலாம் ஐயா. நன்றி ஐயா, ரொம்ப அருமையான தலைப்பு. வாழ்த்துக்கள் ஐயா. அதாவது ஒண்ணு முதல்ல இந்த சப்ஜெக்ட பத்தி ஒரு சந்தேகங்கள். இந்த ஜூம்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு மாசமா ஒண்ணு குழப்பிட்டே இருக்கோம். அது முதல்ல பரமகுரு ஐயா வர அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கலாம் ஐயா. அதாவது இப்ப நீங்க கூட ஆரம்பிக்கல என்ன சொன்னீங்க? அனைவருக்குள்ளும் நம் மகரிஷி சுயமாக இருந்து இதை நடத்தி தர வேண்டும் அப்படிதான் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஜூம்ல யாரு பேசுனாங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம், இன்னைக்கு பரமகுரு ஐயா வந்தாங்க அப்படிதான் சொல்லுவோம். இது மாதிரி வள்ளலார் நம்ம மகரிஷி உடம்புல 10 வருஷம் அவரோட ஆன்மாவில இருந்தாங்க. அதனால பல பாடல்கள் இயற்றப்பட்டது. அவருடைய நிலை ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சில நம்ம சொல்றாங்க. நம்மளும் அதை படிக்கிறோம். அந்த மாதிரி இயற்றின பாடல்களும் அதிகம். அதே மாதிரி சிவன் மாணிக்க வாசகருடைய பாடல்ல, அதாவது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன்ற ஒரு வரி இருக்கு. அப்போ அதை என்ன சொல்றாங்கன்னா, ஜூம்ல இருக்காங்க அவங்க 4-5 பேரும். அதாவது அது அவரே எழுதல, மாணிக்க வாசகருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. அப்படியே சிவனே சொன்ன வார்த்தைகள் இது. இப்ப எப்படி அதே மாதிரிதானே மகர்ஷிக்கு இது வள்ளலாரே சொன்னதா, இல்ல அவருக்கு அந்த இயற்கையிலே அந்த ஞானம் வள்ளலாருடைய ஞானம் கிடைச்சதா? இதே மாதிரி மாணிக்க இது சிவனுடைய இப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு 15 நாளா எங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. ஐயா வரட்டும் வேணா கேட்போம்னு சொன்னையா. இல்ல இருக்காங்க ஜூம்ல 4-5 பேர், கேள்வியை மட்டும் என் தலையில வச்சிருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க உண்டன்னா அருட்பேராற்றலின் அன்பு குரல்ல சாமி முன்னுரை சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஆமா, அப்ப போட்டீங்க ஐயா நீங்க அன்பாக. அந்த ஆமா, அந்த நூல் எடுத்து படிங்க. சாமிஜி சொல்லுகிற நூல்கள்லாம் யாருக்காக? நமக்காகத்தானம்மா. அட்டையில இருந்து அட்டை வரைக்கும் படிக்கணும். அது முன்னுரையில சொல்லியிருப்பாங்கம்மா. தூக்கம் இல்லாத இரவுகளிலும் ஆழ்ந்த துரை நிலையில் இருக்கும் போதும் ஓசை இல்லாத வார்த்தைகள் ஒளி இல்லாத காட்சிகள் மூலம் இறைவன் குரல் கேட்டியனதான் அருட்பேராற்றலின் அன்பு குரல். இப்ப வள்ளலார் வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் சோதி அழித்து அந்த பாட்டு இருக்கு. அதுக்கு அருள் தந்தை விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் உள்ளுணர்வாக தூண்டி விடுகின்றான். இப்ப நீங்க சித்தாந்தத்துல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுறதே நம்ம நினைச்சு பேச முடியுமாமா? கண்டிப்பா இல்லையா. எந்த அலைச்சூழல் இருக்கிறோமோ, எந்த கர்மங்கள் தொடர்பு இருக்கோ அப்படித்தானம்மா. நம்ம குறையறிவை வைத்துக் கொண்டு அருளாளர்களை போய் நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அது ஆராய்ச்சி பண்ணல, இது ஒரு கருத்தா 4 நாளா பேசிட்டான். நல்லா வச்சுக்கலாம், நல்லத பேசுங்க. அதாவதுமா, ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர்விட்டுள்ளன் எங்கள் சோதி. திருஞான சம்பந்த தேவாரம். மாணிக்க வாசகர் அறிவே சிவமாகியவர். இறைவன் தானமா குருமார்களா வராங்க. அப்ப இறைவன் வார்த்தை வேற, குரு வார்த்தை வேறையா? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீருற்றேன். அடுத்த வார்த்தை உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா. சிவபிரானந்தமா பிரம்மஞானம்.
நம்ம அதுல கட்டு பேஸ்ட் எல்லாம் பார்க்க முடியாதுமா. நீங்க இப்போ மனவளக்கலையில இப்ப 4 பேர்கிட்ட பேசுறீங்க, பேசும்போது எந்த அலைச்சூழல்ல போறீங்களோ நீங்க தெரியாத படிக்காத வார்த்தைகள்லாம் வரும் பாருங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம இது வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது, மக்களுக்கு இந்த பாடல் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குமேன்றதுனால ஒரு பவர் பாயிண்டா போடுறோம். ஆனா சொல்லும் போது அது மட்டுமா வருதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நோக்கம் என்ன வச்சுக்கணும்? யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அந்த குருமார்கள் சொன்னதை நம்ம மட்டும் அனுபவிச்சிருக்கோம். நம்ம அனுபவித்த விதம் ஒரு மாதிரி இருக்கும், மத்தவங்க அனுபவித்த விதம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த நூல்களை படிக்கிறதுல கூடமா படித்து அனுபவித்து உணரணும்னு படிக்கிறது ஒண்ணு, இத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்கியூ பண்றது. இதான் திருப்புகள்ல ஒண்ணு வரும், காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும். ஆர்கியூ பண்றதுக்குன்னே படிக்கிறதுங்களா? இல்லையா, உங்களை சொல்ல திருப்புகள்ல அப்படி பாட்டு இருக்கு. ஐயா வாழ்க வளம். ஐயா ஒண்ணே ஒண்ணுயா, நன்றி ஐயா. இப்ப சௌந்தர்யா சொன்னது மாதிரி இப்ப நீங்க எவ்வளவு பேசுனீங்க, எங்களுக்கு இந்த தமிழ் அறிவெல்லாம் இந்த ஆயுஸ் பத்தாது. நான்லாம் பிராங்கா சொல்ல போனா உங்களுக்கு தமிழ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா உள்ளவ. ஆனா ஐயா இப்ப நீங்க ஐயா சொன்னா பாருங்க, நீங்க பேசுனது ஒவ்வொரு செல்லுகளிலும் புகுந்து நம்மளுக்கு புத்துணர்வு கொண்டு வரும். ஆனா என்ன, இப்ப நீங்க பேசையிலே நமக்கு சில உணர்வுகள், கோயிலுக்கு போனது மாதிரி, ஒரு சிவன் கோயிலுக்கு போனது மாதிரி, அப்படி அந்த மாதிரி உணர்வுகள்லாம் தோன்றுது. அது ஆனா இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட பாட்டுகளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அதுகளை படிச்சு நீங்க அடுத்து வர்றதுக்குள்ள கொஞ்சம் தெளிவா இந்த ஞானம் தான் எங்கள்கிட்ட இருக்கலையோ ஒழிய, இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அந்த சிவஞான போத அந்த லெவலுக்கு நம்ம இந்த பிறப்புல போக முடியுமா? அதாமா மனவளக்கலை, பிரம்மஞானம் தான், அது வேற பேர்ல இருக்கு. அப்படியா? நன்றி ஐயா. இந்த பாட்டு வந்து இது ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு எம்ஏசி சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்காக நான் வீட்டுல புஸ்தகங்கள்ல எடுத்து பார்த்தா அரியசாமி புஸ்தகம், எல்லா புஸ்தகமும் இருக்கு. இந்த நூலை நான் பார்த்தது இல்ல. 1956 எழுதியிருக்காரு, பழைய புக்கு, சிவஞான போதத்துக்கு அரியசாமி எழுதிய உரை. அப்போ படிக்கல, எவ்வளவு பேரே படிக்கலன்னா இப்ப எப்படி யாருக்கு தெரியும்? அவங்க எதுக்குமா புஸ்தகம் போட்டு பணக்காரக்காக எழுதி வச்சாங்க? ஆமா, ஒரு சொல்லிருப்பாங்க பாருங்க, ஒரு வீடியோல கூட இருக்கும் அது. இதெல்லாம் வருங்கால தலைமுறைக்கு வரட்டும்னு எழுதி வச்ச அந்த நூல்கள் எல்லாம் நல்லா வாங்கி படிங்க. நீங்க படிச்சா நீங்களும் பிரசங்கம் பண்ணலாம். அந்த வார்த்தையை கவனிங்க. இறைநிலையை உணர வேண்டுமானால் தவம் செய்ய வேண்டும், அந்த மகா குருநாதர்கள் சொன்ன வார்த்தை. அது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது படிச்சா கேட்டா அந்த ஆற்றல் வருது. ஏன்னா ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இடையே ஆற்றல் மறைந்து இருக்கிறது. அதனாலதான் மந்திரம்னு பேரு. அதெல்லாம் மந்திரங்கள். ஒரு எழுத்துக்கு மத்தியில ஆற்றல் மறைஞ்சிருக்கு. இதான் அவங்க சொன்னவங்க யாரு? இறைநிலை உணர்ந்தவர்கள், நிறைமொழி மாந்தர். மந்திரம்னா என்ன? மண்ணா நினைப்பது, திராணா காப்பாற்றுவதுன்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க, நினைப்பவரை காப்பாற்றுவதுன்னு. தமிழ்ல நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிடந்த மறைமொழிதாமே மந்திரம் என்ப. மந்திரத்துக்கு மறைமொழின்னு பேரு. யார் சொன்னவங்க? நிறைமொழி மாந்தர், இறைநிலையே தானாக வந்தவங்க. ஆமாமா. அதெல்லாம் இதெல்லாம் இது நம்ம கேட்டு என்ன புரியுது? கேட்போமே, புரியுது. கேட்கறதெல்லாமா எத்தனையோ சினிமா பாட்டு கேட்கிறோம், காதல எத்தனையோ இருக்கு, நல்லதா நாளை போட்டு வைப்போமே. கண்டிப்பா ஐயா. திரும்ப படிக்க முடியுது, நம்மளால சொல்ல முடியுது. நன்றி சொல்லணும் எல்லாருக்கும். ஐயா வாழ்க வளமுடன். ஒன்னையா, இப்ப நீங்க யாரும் வெளிநாட்டு அறிஞர், நான் சிந்திக்கிறேன் ஆகையால் நான் இருக்கிறேன் அப்படின்னீங்க, அது என்னையா அர்த்தம்? எனக்கு அது புரியலமா. நம்ம வந்து இந்திய தத்துவம்னு சொல்றோமா, வெளிநாட்டுல தத்துவ ஞானிகள் இருக்காங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல எவ்வளவோ வெஸ்டர்ன் பிலாசபில, அது பிரெஞ்சு நாட்டு அறிவர் டெக்கார்த்தேன்னு சொல்லுவாங்க ஒரு பேரு. அவர்தான் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப கார்டீசியன் கோஆர்டினேட் சொல்றாங்க, எக்ஸ் ஒய் இந்த கிராஃப்ல, அது கண்டுபிடிச்சவங்க. லாஜிக்னு ஒண்ணு, அளவைன்னு சொல்றேன் இல்லைங்களா, அது இருக்கணும். 1 மீட்டர்னா ஏக்கும் பீக்கு மத்தியில 1 மீட்டர்னா எங்க போனாலும் 1 மீட்டர் தானே அது. அப்படி தத்துவத்திற்கு ஒரு குறியீடு வேணும்னு சொன்னாங்க. தத்துவத்துறையில இதுக்கு அளவையல்னு பேரு, லாஜிக் அப்படின்னு. அது சொன்னவங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஏன் எப்படி இருக்கேன், நான் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்றதுக்கு என்ன அடையாளம்? நான் சிந்திக்கிறேன், அதனால இருக்கிறேன். இப்ப நீங்க 2 பேர் கலந்து பேசணும்னு சொன்னீங்களே, நல்லதானே, 4 வார்த்தை பேசுங்க, அப்புறமா தெரிஞ்சுட்டா போச்சு. பேசவே இல்லைன்னா ஜடம் தானம்மா. அறிவுக்கு விளக்கமா இருக்கிறது, சிந்திக்கிறது. நன்றிமா, நன்றிமா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன் ஐயா. சௌந்தரனையா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜாராமன் ஐயா. ஐயா பேசலாம் ஐயா, அன்மியூட் பண்ணிருக்கியா? ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? கிளியரா இருக்கு, பேசலாம் ஐயா. முதல்ல கூப்பிடும்போது லிங்க் கிடைக்கல எனக்கு. பேசலாம் ஐயா. சரியா ஐயா, ரொம்ப அருமையான உரை கொடுத்தீங்க. மனவள கலையும் சிவஞான போதமுகிற சைவ சேர்ந்தாத அதை கலந்து நல்ல ஒரு அவையெல்லாம் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. எனக்கு 2 வினாக்கள் மனசுல இருக்கு. ஒன்று நீங்க பேசும்போது சொன்னீங்க, பகவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பகுப்படாதவன் வார்த்தை சொன்னீங்க. பகுப்படாதவன்னாக்கா ஒருவேளை புரியாதவனா, இல்ல அவரை பிரிக்க முடியாதா, எந்த அர்த்தங்கிறது தெரியல எனக்கு. அப்படி பிரிக்க முடியாதுனாக்கா ஏன் பல கடவுளா பரிணமித்திருக்காங்க மக்கள் மத்தியில? அதான் கேள்வி. அதானுங்க. இன்னொரு கேள்வி இருக்கியா? சொல்லு, இது சொல்லிட்டுமா. அப்படி அவர் பகவான் பிரிக்கப்பட்டு பல இருந்தால் ஏன் அவங்களுக்குள்ள நம்மளமாலே உறவுமுறை இருக்கு? அண்ணன், தம்பி, மருமகள், மனைவி, அப்படி உறவுமுறைகள் ஏன் இறைவங்கிட்ட இருக்கு? அதானுங்க கேள்வி. சரி சரி, நீங்க சாமிஜி எழுதின திருக்குறள் உட்பொருள் விளக்கம் புத்தகம் படிச்சு பாருங்க. அதுல ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு எழுதியிருப்பாங்க. ஒரு பொருளை பிரித்து கொண்டே போனா, இப்ப நம்ம அணுக்களின் கூட்டு, அணுக்கள் இறைத்தொழிலின் கூட்டு, இப்படி பகுத்துக்கிட்டே போறோம் இல்லைங்களா? அதுக்கு மேல பகுக்க முடியாதவன், அதான் அர்த்தம் பகவன்னாக்க. நம்ம நினைக்கிற மாதிரியே சிவபெருமானு, உமாதேவியாரு எல்லாம் இங்க கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க? டோட்டல் கான்சியஸ்னஸ். நம்ம அறிவுக்கு ஏற்றபடி அவர்களை வைக்கிறோம். ஆனால் இந்த எல்லைக்குட்பட்ட ஜீவகாந்தம் நம்மளே உருவத்துல வரும்போது டோட்டல் கான்சியஸ்னஸ் விரும்பிய உருவத்துல வராதா? அதுதானே எல்லாமாகவும் வந்திருக்கிறது. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகதகா, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் காட். எங்கும் மனிதர் உடை தேடி இரவும் பகலும் அலைகின்றார். நம்ம அந்த உருவத்திலேயே பார்த்து பழகிட்டோம். அதான் அருள் தந்தை அறிவாக ஆற்றலாக இருப்பது இறைநிலை. அதுக்கு இந்த பேர் பல கொடுத்து வந்ததுனால இதுக்கு சாமி சொல்லுவாங்க, இவன் 2 பொண்டாட்டி கட்டிக்கினா அவருக்கும் 2 வச்சுட்டான், அவனும் சண்டை போட்டோன்னு சொல்லி வேடிக்கையே சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கீழ்நிலையில் இருப்பவர்கள் உணர்வதற்கு. யார் எப்படி வணங்கினாலும் சரி, ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். யார் எந்த உருவத்தில் வணங்கினாலும் அவரவர்கள் அறிவைத்தான் வணங்குகிறார்கள். அறிவுதான் இறைநிலை, பிரஜானம் பிரம்மம். இதான் ரிக்வேதம் சொல்லுது. உருவத்துல வணங்கினாலும் அருவத்துல வணங்கினாலும் ஒண்ணுதாங்க. அருமையா விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அவர்கள், வாழ்க வளமுடன், அன்மியூட் பண்ணிருக்கீங்க, ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. 12 திருமுறைகள் படிக்கிறதுனால அதனால பலன் உண்டுங்களா? ஏன்னா 12 திருமுறைகள் படிச்சா மண்டையில ஏறல. இது எப்படி ஆகி போச்சுன்னா, மன்றத்துக்கு வந்தா என்ன, ஆக்கிடை பண்ணா என்ன வரும், துரியம் பண்ணா என்ன எதுக்கு நம்ம அட்லீஸ்ட் அப்படியாவது படிங்களேன்னு சொல்லி பலன் தரும் திருமுறைகள்னு போட்டு வச்சாங்க. இது படித்தா குழந்தை பிறக்கும், அது பிறக்க மந்திரங்கள்மா, ஒரு மந்திரத்துக்கும் ஒண்ணு இருக்கு. நீங்க எத்தனையோ இருக்கு, சான்ஸ்கிரிட்ல எவ்வளவோ இருக்கு, தமிழ்ல இருக்கு, எல்லா மொழிகளிலும் இருக்குமா. அந்த எண்ணத்துக்கு வலிமை, சொற்களுக்கு இந்த நாத பிரமாணம், நாத பிராமணம், சத்த பிராமணம்னு சொல்லுவாங்கம்மா. ஒலி உலகம், சரிங்களா? அதெல்லாம் அருளாளர்கள் சொல்லிய அருள் வாசனங்கள். அது மண்டையில ஏறணும்னு ஒண்ணு இல்லம்மா. அது சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாம சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். நிறைய பேர்கிட்ட கேட்டேங்கய்யா, மண்டையில ஏறலன்னா பரவாயில்ல விட்டுடு, அதனால ஒண்ணும் படிக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால படிக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா இப்போ சாமிஜி 1854 பாட்டு எழுதியிருக்காரு அருள் தந்தை ஞான களஞ்சியத்துல. 12 திருமுறைகள் எத்தனாயிரம் பாட்டு இருக்கு. இந்த 1854 பாட்டு படிச்சா புரியுது தானே? எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, இதுதான் அந்த திருமுறையில சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அதை படிச்சா புரியலன்னு சொல்லி எளிமையா சொல்லியிருக்காரு சாமி. சரி, இதை படிச்சிருக்கிறோமா? நம்ம 1854 பாட்டை ஒரு முறையாவது முழுசா படிச்சிருக்கிறோமா?
நம்ம இனிமேல் இப்படி கிளப்பிடலாம். இந்த பாடலை எல்லாம் வல்ல தெய்வம் அது 23 முறை படித்தால் இது வரும்னா உடனே எல்லாம் சாமிஜி எல்லா மூட நம்பிக்கைகளையும் போக்கி எளிமையா சொல்லியிருக்காங்கம்மா. நீங்க ஆனா இதை படிச்சு பாருங்க. நீங்க மகரிஷி பாட்டை நீங்க பொருள் தெரிஞ்சு சொல்லும் முறை தெரிஞ்சு சொன்னால் அந்த ஆற்றலை கண்டிப்பாக உணர முடியுமா. இப்ப ஒரு சினிமா பாட்டு பாக்குறீங்க, அது கேட்கும் போதே அந்த சீன் எப்படி, ஹீரோ எப்படி ஆடினாங்க, ஹீரோயின் எப்படி ஆடினாங்கன்னு மனசுல வருது இல்லைங்களா? அந்த அலைச்சுழலுக்கு வர மாதிரி இந்த அருளாளர்கள் எழுதிய பாடல்களை படித்தால் கேட்டால் அவர்கள் எந்த அலைச்சுழலில் இருந்து எழுதினார்களோ அந்த அலைச்சுழலுக்கு நம்மால் செல்ல முடியும். அதுதான் இந்த பாடத்தினுடைய மகிமை. சரிங்களா? சொல்ல சொல்ல ஒரு நமக்கு படிக்கிறதுல என்ன படிச்சிருக்கோமா? நம்ம என்ன படிச்சிருக்கோமா? நம்ம என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களா? படிக்கவே இல்ல. என்ன படிச்சிருக்கீங்கம்மா? 8th தான். 8th தானம்மா? ரொம்ப வம்பு, நிறைய படிச்சாதான் பிரச்சனை. ஜாலியா படிங்க, அது படிச்சா இது வரும்னு நினைக்காதீங்க. புரிஞ்சா படிங்க, உங்களுக்கு எது மனசுக்கு பிடிக்குதோ செய்யுங்களேன். படிச்சா சந்தோஷமா இருக்கா படிங்க. யாருன்னா சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, உங்களுக்கு தோன்றதை செய்யுங்க. உண்மையிலே நல்ல பலன் உண்டுமா. எந்த ஞான நூல்களுக்கும் நம்பிக்கையோடு படித்தால், நம்பிக்கை தான் முக்கியம். சரிங்களா? இது சாமிஜி சொல்லுவாங்க. ஒரு அமெரிக்கால ஒரு ஒரு மந்திரம் சொல்ல 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 அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்களாம். அது டெஸ்ட் பண்ணாங்க. இன்னொருத்தர் அவரும் என்ன பண்ணாங்க, கோகோ கோலா கோகோ கோலா கோகோ கோலா கோகோ கோலான்னாங்க. அப்பயும் நடக்குது. அதுவும் மந்திரமா நம்பிக்கை தான்மா. என்ன எண்ணத்தோட சொல்றோமோ அதுதான்மா. சரிங்களா? படிங்க படிங்க, தப்பு இல்ல. இத படிச்சா வேற சிந்தனை வராது இருக்கும்ல. இந்த மாதிரி படிச்சு மகான் யோகிங்க அந்த மாதிரி அவங்களே சொல்லிக்கிறாங்கல்ல. எப்படிமா? திருமுறைகள் படிச்சு நான் மகான் ஆயிட்டேன், நான் யோகி ஆயிட்டேன், நான் சன்னியாசி ஆயிட்டேன், இப்படின்லாம் வருதுங்க இல்லையா? மகானோ சன்னியாசியோ தன்னை மகான் சன்னியாசின்னு சொல்லிக்க மாட்டாங்கம்மா. சரிங்களா? நீங்க படிங்க, நிம்மதியா இருங்க. ஏன் மத்தவங்களை பத்தி யோசனை பண்றீங்க? நம்மளை பத்தி யோசனை பண்ணலாமே. சொல்லுங்கம்மா. இது வாசக தீட்சைன்னு பேருமா. தீட்சையில இப்ப நம்ம மனவளக்கலையில 3 தீட்சை இருக்கு இல்லைங்களா? தொட்டு, பார்த்து, மானச தீட்சைன்னு சொல்லி. அப்படி தீட்சை முறைகள் 7 இருக்கு. இதுல வாசக தீட்சைன்னு பேரு. உரை படிக்க படிக்க படிக்கவே தீட்சை ஆயிடும். மந்திரம் லயம் ஆறுதுன்னு பேரு. திரும்ப 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 ஒண்ணு சொல்லும் போது அது நமக்குள்ள எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்துமா. உங்களுக்கு விருப்பத்தை செய்யுங்க, நல்லது நல்லது படிங்களேன். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நான் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டேங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஐயா நீங்க ஐயா பதி பசு பாசம் சொன்னீங்க. பதின்றது இறைவன். அந்த திருமணத்துல பசுன்னா நந்திய சொல்றாங்க ஐயா. நீங்க மும்மலங்கள் சொல்றீங்க. அப்புறம் அந்த பாசம்ன்றது என்னங்க ஐயா? ஐயா அதுல ஒரே சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குங்கய்யா. சரிங்களா? இப்ப நம்ம சித்தாந்தத்துல பதி பசு பாசம்னு சொல்லுவாங்க. இறைவன், உயிர்கள், தலை. தலைனா கயிறு கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. எங்கும் நிறைந்த வியாபகமா இருக்கிற அந்த இறைநிலை நமக்குள்ள இருக்குதுன்னே தெரியாம ஆணவம் மெய் மறந்து நான் தான் சொல்லி அந்த ஆணவமாகிய கயிறு தலை கட்டப்பட்டிருக்கிறதுனால பச் அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல கட்டப்பட்டது. அதான் பசுன்னு சொல்ற மாடு. அப்படி ஆன்மாக்கள் தலையினால் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஆணவமாகி தலை இருக்கும் போது எதையாவது ஒரு கயிறு கட்டிருக்குன்னா எதனா செயல் செஞ்சா தானே அது கயிறு கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்படி அந்த தலை இலகுவதற்காக கண்மம் செயல் செய்கிறது, வினை. ஐயா பாசம்னா தலை தாங்க. தமிழ்ல தலைன்னு பேரு. பாச கயிறுன்னு சொல்றாங்கல்ல. அதாங்க. சரிங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த பதி பசு பாசத்தை தான் சாமிஜி இறைநிலை, விண்ணு, காந்தம்னு சொல்றாங்க. சாமிஜி பாடல்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. பொருளை விளங்கிக்கிட்டா போதுங்கய்யா, சொல்லுல போய் என்ன இருக்கு. சரிங்க 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 சரிங்க. வாழ்க்கை
வாழ்க வளமுடன். சிவேல் எந்த நம்பர்ல இருந்து அமைச்சிருக்கீங்க? சௌமித்ரன் ஐயா உங்க நம்பர்ல தான் அனுப்பிச்சிருக்கேன், ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் ஐயா. திரும்பி நான் 2 டைம் கால் பண்ண கிடைக்கல. உங்க நம்பர் இல்ல, நீங்க எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த மெசேஜ் வரல. இது தப்பான நம்பருக்கு அனுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இது ஒன்று கூட வரல. கரெக்டா அனுப்புங்க. என் நம்பருக்கு சேட் பாக்ஸ்ல போடுற அதை அனுப்புங்க. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. மிக்க அடுத்ததாக தவப்புனிதன் அவர்கள் வாழ்க வளமுடன் ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சௌமித்ரன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இது என்னோட கேள்வி முதல் கேள்வி, நம்ம இந்த ஐயா காமிச்ச பாட்டுல 7 விதமான உயிர்கள் அவங்க அந்தந்த வினைப்பதிவுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பாட்டு நம்ம பார்த்தப்போ, ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, 6வது அறிவு உள்ளவங்க மாடாவோ காக்கையாவோ வேற மிருகங்களா நம்ம பிறக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய லெவல், நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் வேற, அவங்களுடைய இது வேற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நீங்க காட்டின அந்த கவியில அது மாதிரி ஒரு இது இருந்தது. அதை பத்தி ஒரு விளக்கம் வேணும் ஐயா. ஐயா பரிணாமம் சொல்றாங்கல்ல சாமி. ஆமா, இல்ல நீங்க அந்த பாட்டுல என்ன சொல்லிருந்தீங்கன்னா, திரும்ப அவங்க பிறப்பாங்க, திரும்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்தந்த காலத்துல அந்தந்த மகான்கள் அந்தந்த அளவுக்கு உணர்ந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? லேட்டஸ்ட். ஓகே. அந்த காலத்துல இல்லாம ஒரு மகான்களும் ஒரு மாதிரியான கருத்துக்களை சில காரணங்களால பழச விளக்கி சிலது புதுசா சேர்த்து சொல்றாங்க. அவர் சொன்னது, சாமிஜி சொன்னது நமக்கு பொருத்தமா இருக்கு, எடுத்துக்கோங்க. சரிதான். கரெக்டா. ரெண்டாவது ஒரு வேண்டுகோள் சொல்றாங்க இல்லைங்கய்யா, அணுவை பிளக்க முடியாதுன்னு சொல்றாரு ஜான் டால்டன். ஆமா. அப்புறமா ரூதர்ஃபோர்ட் அணுவை பிளந்துட்டாரு. ஓகே, அது மாதிரி. அப்ப ரூதர்ஃபோர்ட் தியரி மட்டும் வச்சுக்க வேண்டியதானே, ஏன் டால்டன் தியரி வச்சிருக்கோம்? எங்க வந்திருக்கோம்? சரிதான். ஓகே. ரெண்டாவது ஒரு வேண்டுகோள் ஐயா, வேதாத்திரி மகரிஷியுடைய வாழ்க்கை நெறி, வாழ்க்கை முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் தொகுத்து ஒரு ரெஃபரன்ஸ் புக் மாதிரி சௌமித்ரன் ஐயா நீங்க உங்களை மாதிரி நீங்க ஒரு புக்கு நம்ம வெளியிட்டோம்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், மன்றங்களை கேட்குறோம், அது மாதிரி ஜூம்ல கேட்குறோம், நிறைய ஞான களஞ்சியம் புக்கெல்லாம் படிக்கிறோம், பாட்டெல்லாம் கேட்டுக்கிறோம். ஆனா எல்லாமே நமக்கு ரெடி ரெஃபரன்ஸ் மாதிரி, ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் மாதிரி நமக்கு ஒரு புக் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அந்த புக்கில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து திரும்ப இறக்குற வரைக்கும், திரும்ப அடுத்த குழந்தை உருவாகிற வரைக்கும் வேண்டிய எல்லா வாழ்க்கை முறைகளையும் நம்ம அதில் தொகுத்து வழங்கினோம்னா நல்லா இருக்கும். அந்த உணவு முறைகள், அது மாதிரி அறம் சார்ந்த தொழில் எப்படி செய்யறது, என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரியான அதாவது இப்போ கடன் கொடுக்கலாமா, வட்டி வாங்கலாமா, எந்த மாதிரியான தொழில் சரியான முறையான அறம் சார்ந்த தொழில் எது, இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி போட்டு ஒரு புக் ஒன்று வெளியிட்டோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய வேண்டுகோள். ரெண்டாவது ஐயா. நல்லதுங்கய்யா, நல்லதுதான். ஆனா மகான்கள் எழுதி இருக்கிற நூல்கள் அவ்வளவு இருக்கு. ஆமா, வாரியசாமி வேடிக்கையா சொல்லுவாங்க, இருக்கிற கோயில் போதும், எதுக்கு புது கோயில் தேவையில்ல. சரிதான். கோயில் தேவை, இருக்கிற மனைவி போதும், எதுக்கு புது மனைவி, இருக்கிற புஸ்தகம் போதும், எதுக்கு புது புஸ்தகம். ஆமா, இப்ப நம்ம நிறைய படிக்கிறோம், ஆனா அதை நம்ம மனசுல நிக்கிறது இல்ல. இதெல்லாம் டெக்ஸ்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, டியூஷனல் எஜுகேஷன், தத்துவத்துறை. சுவாமி டியூஷன் சொல்லலீங்களே, விஷன் வேதாத்ரி மகரிஷி இன்ஸ்டிடியூட் என்ன சொல்லிருக்காங்க, இன்ட்யூஷன், உள்ளுணர்வு. படிக்கிறது கொஞ்சம் தாங்க ஐயா, படிச்சு குருநாதர் நினைச்சுக்கிட்டு படிங்க, நீங்க படிக்காதெல்லாம் விளங்கும். அது உள்ளுணர்வு வருங்க, இது உள்ளுணர்வு கல்வி. இது சரிதான். இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாவே இருந்தாலுமே நமக்கு இதுதான் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட், இது தவறு அப்படிங்கறத நம்ம உணர்றதுக்கு நம்ம மன்றத்துல சொல்லி இருக்கிறாங்க. நான் அதை அவ்வளவு தெளிவுபடுத்தல. வெளியில இருந்து சொல்லலாங்கய்யா, பிசினஸ்ல சொல்லுவாங்கய்யா, for a successful businessman, what you think about yourself is more important than what others think about you. இதுக்கு intuitive intelligence னு பேரு. ஓகே. நம்ம பிளான் பண்ணி ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணி அப்படி இன்வெஸ்ட் பண்றது ஒண்ணு. ஓகே. படிப்பறிவே இல்லாதவங்க எவ்வளவு பெரிய தொழிலாளர்களா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷனுங்க, இது செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு.
நம்ம பயிற்சிகளை முறையா பண்ணுங்கயா, நம்ம பயிற்சிகளை முறையா பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா டெசிஷன் உங்களோடது. நீங்க ஹானஸ்ட் டெசிஷன் எடுத்தீங்கன்னா இப்ப எப்படியோ வருங்காலத்துல நல்லதே இருக்கும். அந்த உண்மையான டெசிஷன் அது நீங்க உங்களுக்கு நீங்க தான் எடுக்கணும். கரெக்ட் தான். அது சொன்னதை படிங்க. அதாவது தீவினை விட்டுட்டு தனக்கு துன்பம் இல்லாமல் பிறருக்கு துன்பம் இல்லாமல் நீங்க எந்த செயல் செய்தாலும் அது ஒன்னா நல்லது, இல்லையா வினை நீக்கம், ரெண்டுமே நல்லது தாங்க. அறநெறியோட, அதாவது ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். பெருமார்கள் சொல்லி இருக்கிற தீய செயல்களை விட்டுட்டு அற்புதமாக தொழில் செய்யலாம். சாமி சாட்சி. அதுக்கு வேடிக்கையா சொல்லுவோம். திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க ஐயா. திரும்ப இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. அப்படி சொன்னது ஆமாங்க. இப்ப என்ன சொல்றேன்னா, பிசினஸ்னா எப்படி வந்தாலும் பண்ணலாம், அப்படித்தான் பிசினஸ். ஆமா, அப்படித்தானே சொல்றாங்க. அப்படி எல்லாம் பண்ணா வர வேண்டிய வினைத்தான் அனுபவிக்கணும். ஐயா, எதுக்கு தொழில் செய்யறோம்? நமக்கு பொருள் வேண்டும். அதை தாண்டி ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, இன்ஜினியரிங், மெடிசன், இதெல்லாம். அப்படின்னா தொழில் கல்வி. அவர்கள் ஒரு வேலைக்கு போறதை விட அவர்கள் ஒரு தொழிலை செய்து 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். அதானுங்களே ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். கரெக்ட். ஓகே. சாமி எழுத்தறிவு, தொழிலறிவுன்னு சொன்னாங்க. எனக்கு எத்தனை பேர் அப்படி தொழிலோட வர பாக்குறாங்க? ஏன்னா சேஃப்டி ஜோன், கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்தாதாங்க முடியும். அப்ப நீங்க தொழில் செய்கிறான்னா அதுக்கு மகாத்மா காந்தி சொல்றது தர்மகர்த்தா கொள்கைன்னு பேரு. அறங்காவலர். செல்வத்துக்கு நீங்க காவல். உங்ககிட்ட 10 பேர் வேலை செய்யறாங்க. அவர்களுக்கு தனியா பொருள் ஈட்டவோ சேர்த்து வைக்கவோ தெரியாது. அந்த 10 பேருக்கு சேர வேண்டிய பொருள், செல்வம் இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறான். நீங்க அதை காவல் செய்து 10 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்யணும். பிசினஸ்ல ரிஸ்க் இருக்கும். அது நம்ம எங்கீங்க செய்யறதுக்கு? நாம் செய்யல, இறைவன் எனக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறான். அந்த சொல்லுவாங்க நான் டூயர்ஷிப்னு சொல்லுவாங்க. நான் செய்யல, சரணாகதி வைணவத்துல. ஐ எம் நாட் தி டூயர், தி டூயர் இஸ் பகவான். He is the karta. Karma is not mine. Okay. I have been given an opportunity to play this drama of life along with him. Okay. I have nothing to fear, for I am not the doer. Okay. Okay. I am nothing to lose, for nothing belongs to me. The mindset படிக்கிறது இல்லைங்கயா. அது நஷ்டம்ன்றதே இருக்காதுங்கய்யா. நல்லா இருக்கும், அது அற்புதமா இருக்கும். அது சாமிஜி சொல்லுவாங்க, நீங்க உங்க தேவை எவ்வளவு, அதுக்கு நீங்க பொருள் ஈட்டிட்டீங்க. பொருள் ஈட்டி முடிச்ச உடனே சம்பாதிக்கிறத நிறுத்தக்கூடாது, மற்றவர்களுக்காக சம்பாதிக்கணும். உங்களுக்கு பொருள் ஈட்டுற அறிவு இருக்கு, வசதி இருக்கு, பொருள் ஈட்டுங்க. ஐயா, இப்ப வேடிக்கை என்னன்னு பாருங்க, 5000 ரூபாய்க்கு டொனேஷன் கொடுத்துட்டு 50,000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றாங்கல்ல. ஆமா. அப்படியானா அவங்களுக்கு என்ன பலன் வரும்? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற பலன் வந்துருது. இந்த கை கொடுப்பது அந்த கைக்கு தெரியக்கூடாதுங்க. நாம கொடுக்கிறோம் நிஷ்காமிய கர்மம். ஐயா, இதுக்கு ஸ்பிரிச்சுவல் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வேடிக்கையா சொல்லுவான். ஆன்மீகத்தில் இருந்து கொண்டு தொழில் செய்வது எதற்காக? இறைவன் பணியை செய்வதற்காக, மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக, குருநாதர் பணியை செய்வதற்காக. நல்லா செய்யலாங்கய்யா. எவ்வளவோ பேர், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் இன்னைக்கு இருக்காங்க இல்லைங்கய்யா. டாடா, HCL, சிவநாடார், எவ்வளவு பேர் இருக்காங்க. அதாவது பலனை எதிர்பார்க்காம செய்யறது. நல்லா செய்யுங்க. சரியா, நன்றி நன்றி. இன்னும் ஒரு கேள்வி, மூன்றாவது கேள்வி. சொல்லுங்க. அதாவது இப்போ வந்து உயிர்கொலை, அதாவது உணவுக்கு தன்னூன் பெருக்கது தான் பெரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். மகரிஷி ரொம்ப அருமையா அருமையா சொல்லியிருக்கிறாரு. உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்புன்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. அது ஓகே, அது சரிதான். இப்போ வந்து பரிணாம வளர்ச்சியில நம்ம காட்டு மிருகங்களை வந்து நமக்கு தேவைக்கு மிருகங்களை நம்ம மாத்தி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். யானையா இருந்தாலும் சரி, எரும மாடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, ஒரு நாயா இருந்தாலும் சரி, பூனையா இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்மளோட தேவைக்கு நம்ம மாத்திக்கிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கை முறை அது மாதிரி அமைஞ்சு வந்தது. இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல மாடை பயன்படுத்தி உழுது, அது மாடு கொடுக்குற சாணத்தை வந்து நம்ம உரமா பயன்படுத்தி அது மூலமா இந்த சுழற்சி உண்டானது, இயற்கை சுழற்சி. ஆடா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, எல்லாமே அதோடைய நிலையில இருந்து அந்த இயற்கை சுழற்சிக்கு அது வந்து பயன்பட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம மாடு வளர்க்காம இருக்கிறதா, ஆடு வளர்க்காம இருக்கிறதா, கோழி வளர்க்காம இருக்கிறதா? அப்ப அந்த இயற்கை சுழற்சி என்ன ஆகும்? இப்போ கடல்ல உள்ள மீன்களை வந்து நம்ம பிடிக்கலைன்னா அதுவாவே அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ஒருத்தர் சாப்பிட்டுக்கும் அதுவாவே மேனேஜ் பண்ணிக்கும், பரவாயில்ல. இப்போ பூமியில வாழக்கூடிய மனிதர்களுக்கு வந்து
முட்டை வேணுமா முட்டை வேணாமா அப்படிங்கிறதே ஒரு தனி ஒரு 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 சப்ஜெக்ட். அது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வேற. மகரிஷி வந்து முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு. அந்த மாதிரி ஒரு நிறைய ஆர்குமெண்ட்லாம் உண்டு. அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு ஒரு ஆடு வளர்த்தோம்னா அதுல இருந்து பால் கிடைக்குது. ஆட்டு இறைச்சி சாப்பிட்றவங்க ஆட்டு இறைச்சி சாப்பிட்றாங்க. ஆடை வளர்க்கலைன்னா அந்த சுழற்சி என்ன ஆகுறது? என்னுடைய கேள்வி வந்து இந்த இயற்கை சுழற்சி என்ன ஆகுறது அப்படிங்கிறது. இப்போ ஒரு விஷயம், இப்போ மாமிசம் சாப்பிடுறவங்க எல்லாம் இயற்கை சுழற்சியை காப்பாத்துறதுக்காக சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது பழக்கத்துல ஐயா குருநாதருக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தன் உணவை தானே விளைவிக்க தெரியா விலங்கினம்தான் பிற உயிர் கொன்று உண்ணும். அதற்கு பாவம் கிடையாது. ஆமா, இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்ற தெரிந்த மனிதன் ஏன் பிற உயிரை கொண்டு சாப்பிட வேண்டும்? இயற்கை பார்த்து, இயற்கைக்கு நம்ம ஏங்க ரொம்ப ரொம்ப நம்ம அட்வான்ஸா போக கூடாது. இன்னொன்னு, அந்த இறைச்சி சாப்பிடுறது வந்து ரொம்ப பலத்துக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ தியரி சைவ உணவுல எவ்வளவோ இருக்குன்னுட்டு. ஆமா, சரிங்களாங்கய்யா? இதுல அது சாமி சொல்றாங்கல்ல, விலங்கினத்தின் குற்றம் எல்லா அடிப்படையும் அதானுங்களே, வதைத்தல், கொள்ளுதல், சுதந்திரம் பறித்தல், பிறர் பொருளை பறித்தல், இல்லைங்களா? அப்படி அறுக்கும் போது, அது கொல்லப்படும் போது அந்த ஒரு செல்களிலும் அந்த வலி இருக்கிறது. சாப்பிடும் போது அந்த வலியும் சேர்த்துதான் சாப்பிடுறோம். சரிங்களா? இல்ல, நம்ம ஆற்றல்னு சொல்றோம் இல்லைங்களா, காந்தம். அதுல நீங்க அந்த இறைச்சியில பாத்தீங்கன்னா கிரேயிஷ் எனர்ஜி, டிசீஸ் எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல நாம வந்து சாப்பிடுறது சாப்பிடாது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். சரிங்களா? கூட நாங்க அருள்நிதி அந்த காலத்துல எடுக்கும்போது ஒருத்தர் வேடிக்கை அந்த மாதிரி நக்கலா கேள்வி கேட்டாங்க டைரக்டர் கிட்ட. நாங்க எல்லாம் சாப்பிடுறோம், அதனால நாங்க அருள்நிதி ஆகலாமா? தாராளமா அவங்க இஷ்டம், ஆனா தீட்சை கொடுக்காதீங்க. நீங்க என்னைக்கு நான்வெஜ் சாப்பிடறத விட்டீங்களோ அன்னைக்கு தீட்சை கொடுங்க. வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. நரகம்னு சொல்றாங்கல்ல, உடலை நான் என்று நினைத்தால் நம்ம உடலை சாப்பிடுறோம். உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் நான் நினைச்சா உடலை சாப்பிட மாட்டோம். இதுக்கு வாரியசாமி வேடிக்கையா சொல்லுவாங்க, இறந்தவங்களெல்லாம் கொண்டு போய் எங்க அடக்கம் பண்றோம்? சுடுகாட்டுல. ஆமா, இப்ப இறந்த உயிர்கள் எல்லாம் அடக்கம் பண்றோம் வயிற்றுல. என்ன இது, என்ன மொபைல் நடமாடும் சுடுகாடா? அவங்க விருப்பம். ஒருத்தங்க சாப்பிடுங்க ஐயா. நான் என்பது ஆன்மா. ஆமா, நான் என்பது ஆன்மா, அறிவு. அது சுத்த வெளி மெய்ப்பொருள்னு உணர்ந்துட்டா இன்னொரு உயிரை தேவையே வராதுங்க. எண்ணம் தான். நம்ம வந்து இது கம்பல்ஷன் கான்ட்ரவர்சிக்குள்ளேயே போகல. இது சரியா தப்பா, அவரவர்கள் தனக்கும் பிறர்க்கும் துன்பம் இல்லாமல் வாழ்வது, அவ்வளவுதான். இப்போ அதெல்லாம் சாப்பிட்டா கெட்ட குணம் வருதுன்னு சொன்னா, தயிர் சாதமும் மோர் சாதமும் சாப்பிடுற நமக்கு எவ்வளவு கோவம் வருது. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக பார்த்தசாரதி விக்டோரியா ஸ்கை. வாழ்க வளமுடன் ஐயா, ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்போர்ன், ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். ரொம்ப சிறப்பான உரை ஐயா. மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய மனதின் அனுபவம் ஒட்டிய கேள்வி சொல்லுங்க. முதல் கேள்வி, இப்ப நீங்க மத்த சைவம் சார்ந்த நூல்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி பேசுறீங்க, நிறைய பேர் பேசுறாங்க. அது ஏதோ சில நேரங்கள் அதை படிக்கணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா அது நடைமுறைப்படுத்த முடியல. காரணம், சில நேரங்கள்ல யோசிக்கிறப்ப, இப்ப அருட்தந்தையின் கவிகள் படிக்கிறப்ப அந்த பொருளோடு சேர்ந்து மனமும் வார்த்தைகளோடு சேர்ந்து அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கு. இப்ப இந்த நூல்களை படிக்கிறப்ப அங்கங்க நின்றுடுறோம். அது ஒரு காரணமா, இல்ல இதுலயே நமக்கு விடை தெரியறதுனால நம்ம இங்கேயே நின்றுட்டு இருக்கோமா அப்படின்னு சில நேரங்கள்ல யோசிப்பேன். அது ஒரு கேள்வி. அடுத்து வந்து, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப வந்து இந்த உயிரின பிறப்பு இந்த பூமியில எடுப்பது சிறந்ததுன்னு ஏதோ ஒரு இடத்துல சொன்னதா கேட்டேன், சரியான கவனிக்கலையான்னு தெரியல. அது போல இப்ப இந்த அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த 5 பௌதீக பிரிவுகளும் தன்னைத்தான் அடித்துக் கொள்ளாமல் எங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அங்கதான் வந்து உயிரினம் தோன்றும்
சாத்தியக்கூறு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல அது பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் தோன்றி வாழ்ந்துட்டு இருக்கா, இல்ல வேற எங்கேயாவது வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா உயிரினங்கள்லாம்? இதெல்லாம் மகான்கள் கண்டிப்பா அவங்க எல்லாம் இதை எப்படி உணர்ந்திருக்கிறாங்க, எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா? அருட்தந்தை அவர்கள் நவகோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் நடனமாடும் காட்சியை நான் அகத்தே காணுகின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் உண்மையாவே இப்ப விஞ்ஞானம் ஏலியன்ஸ்ன்னு சொல்லிட்டு இமேஜினேஷன்ல குறை எடுக்கிறாங்களா, இல்ல அவங்க ஒரு கற்பனையில பண்றாங்க? ஆக்சுவலா ஜீவராசிகள் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நம்ம வாழற பூமியில மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு கேள்வி. வாழ்க்கை ஐயா, இது சாமி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பஞ்சபூத இணக்கமான கூட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜீவராசிகள் இருக்கும். அருள் தந்தை சொல்லி இருக்கிறதே நம்ம முழுசா விளங்கிக்கிட்டமான வேடிக்கையா இருக்குங்க. எனக்கு இன்னும் இயற்கை பற்றிய அறிவு ரொம்ப ரொம்ப பெருசு. பிரபஞ்சம்னு சொல்றோம், இன்னொன்னு நம்ம பூன்னு சொல்றோம் இல்லைங்களா, பூமாதா பூமின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது பூமியை மட்டும் குறித்தது அல்லன்னு ஒரு தியரி உண்டு. ஹோல் பிரபஞ்சத்துக்கே ஏலியன்ஸ்னு சொன்னா நமக்கு புரியல அதனால இல்லைன்னு சொல்லிடுறோம், நமக்கு தெரியாதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா. உடலை விட்ட கருமயங்கள் எவ்வளவு இருக்கு, சாமிஜி எத்தனையோ காரணங்களுக்காக இருக்கிற குழப்பம் போதும் அப்படின்னு சொல்லி இத புரிஞ்சுக்கோ. நீங்க தோல் மேல ஏறி நில்லுங்க, இன்னும் நிறைய பார்க்கலாம்னு சாமி சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க, நிச்சயமாங்க, நிச்சயமாக, கண்டிப்பாங்க. 84 லட்சம் சயின்ஸ் சொல்லுதுங்கய்யா. சயின்ஸ் சொன்னது மட்டுமே உண்மை கிடையாதுங்களே. இனி ஐயா, இது சயின்ஸ்ன்றது பிசிக்கல் இல்லைங்களா, பௌதிகம். பிசிக்கல்னு சொல்றோம், புலன்களுக்கு உட்பட்டது. பிலாசபி மெட்டாபிசிக்கல், புலன் கடந்த மெய்ப்பொருளியல். அதை எப்படி எப்படி இருக்கும் அனுபவம், அவங்கவங்க அருள் கொண்டு அறிவார் அறியும் தரமோ, அறிவுக்கு ஏற்றபடித்தாங்க. அல்டிமேட் லைஃப் என்னதுங்கய்யா, போன பிறவி முன்னாடி பிறவி அது தெரியாது, இப்ப இருக்கிறோம், இந்த வாழ்க்கை நிஜம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக தனக்கும் துன்பம் இல்லாமல் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் வாழ்ந்தால் அந்த முற்பிறவியில் வந்த வினையை போக்கிக் கொள்ளலாம். அடுத்த பிறவி அது பார்க்கலாம். இந்த 80 வருஷம் 100 வருஷத்தை நம்ம மெரிட்டோரியஸா நல்லபடியா வாழ்றதுக்கு தானே மகான்கள் சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த காரணம் கொண்டும் இந்த பிரசன்ட் லைஃப மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம அயமாத்மா பிரம்மம்னு சொல்லுவாங்க பாருங்க அதரோட வேதத்துல. அதுக்கு பொதுவா உள்ள இருக்கிற ஆன்மாவும் பிரம்மாவையும் சொல்லுவாங்க. ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, as you live life you realize God. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே எவ்வளவோ சொல்லி கொடுக்கும். ஏன்னா எல்லாமே இறைநிலை கொடுக்குற அனுபவம் தானுங்கய்யா. இந்த நூல்கள்லாம் படிக்கணும்னு வலிந்து படிக்க வேண்டியது இல்ல, தோணுனா படிங்க. சரிங்கய்யா. நூல்களை முறையாக முழுமையாக படித்தால் அதில் இல்லாததே இல்லைங்க. சரிங்கய்யா, அவ்வளவுதாங்க. நன்றிங்க, நன்றிங்க, மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், மிக்க நன்றி. வாழ்க. அடுத்ததாக ஆஸ்திரேலியால இருந்து சபரீஷ் சுந்தர வடிவேல், வாழ்க வளமுடன். ஐயாட்ட பேசலாங்க. ஐயா நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்ப பொருளாதாரமாவும் சரி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ரொம்ப ஸ்க்ரூட்டினிட்டி இருக்கு. எல்லா ஜாப்ஸ்லயுமே நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. இப்போ எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இல்ல பொருளாதார பணவீக்கம் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி இந்த இன்க்ளூசிவ் எக்கனாமிக்ஸ் சொல்றாங்களே, அது எப்படி அது அப்ளை ஆகும்? ஏன்னா எனக்கு நான் இப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலை பண்றோம்னா உங்களுக்கு ஆஃப் ஷோர் கேப்பபிலிட்டி இருக்கு நிறைய. இங்கேயுமே ரொம்ப எல்லா இடத்துலயும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கருத்து என்னன்னு கேட்கலாம் நான் கேட்டேன். நன்றி ஐயா. எனக்கு தனியா ஒண்ணும் உலகம் அவ்வளவா தெரியாதுங்கய்யா. குருமார்கள் சொல்றது எந்த காலத்துல இந்த பிரச்சனை இல்ல, புராண காலம்னு சொல்றோம், அதுலயும் இந்த பிரச்சனைகள் இருந்தது தானுங்களே. இன்னைக்கு சாமி சொல்றது என்னன்னா, தேவைக்கு மேல் தேவை அதிகமா போச்சு, அளவுக்கு மேல் தேவை. அவர் நீட்ஸ் ஆர் லிமிட்டட் பட் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட் இல்லைங்களா. நம்ம தேவைக்கு மட்டுமா செய்யறோம். அந்த போதும் என்ற அந்த தன்னிறைவோடு வாழ்வதற்கு தான் எளிய முறை குண்டலினி யோகம், மனவளக்கலை. இதை கடைபிடித்தால் நமது தேவைகளை சுருக்கிக் கொள்ளலாம். தேவைகளை சுருக்கிக் கொண்டால் எல்லாமே சாத்தியம். ஆனால் தனி மனிதன் பொருள் துறையில நிறைவு பெறணும்னா இது சமுதாய வினைதாங்க. பொருள் துறையில் சமநீதி வந்தால் மட்டும்தான் உலக சமாதானம் வரும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னதுங்கய்யா?
நமக்கு அவ்வளவா எக்கனாமிக்ஸ் தெரியாது. நம்ம பாமரனா புரிஞ்சுக்கிறது என்னதுங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு நடுவில் இருக்கிற கேப் தானுங்களே. டிமாண்டை விட சப்ளை குறைவா இருக்கு, அதான இன்ஃபிளேஷன்ன்றது. ஆமாங்க. ஆமா, இப்ப நமக்கு டிமாண்ட் உண்மையிலேயே நம்ம வச்சிருக்கிறதுல டிமாண்டா ஒரு சோப்பா யூஸ் பண்றோம், நமது தேவைகளுக்கு மேலதான ஆசைகள் வைத்திருக்கிறோம். ஐடி ஃபீல்டு இல்லைங்க, எந்த ஃபீல்டுமே இன்னைக்கு வந்து ஒரு அன்செட்டில்டு தானே இருக்கு. தனி மனித அமைதி தான் சமுதாய அமைதியா உலக அமைதியா மாறுங்க. நாம் நம்ம அளவுக்கு பயிற்சி செய்யலாம், வாழ்த்தலாம். எஸ், லைஃப் சேலஞ்சிங்கா தான் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைங்க. லைஃப் இஸ் அன்சர்டன் ஆல்வேஸ். அந்த சிக்கலுள்ள வாழ்க்கையிலும் சிவன் சீவன் நிலை மறவேன். குருமார்கள் காட்டிய வழியில இந்த இந்த குருமார்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் பயிற்சிகள் எல்லாம் ஓடி போறதுக்கு இல்ல. பி போல்டு, ஃபேஸ் வித் கான்பிடன்ஸ். ரிசல்ட்டை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ட்ரை ட்ரை ட்ரை, அவ்வளவுதாங்க. நம்ம அந்த இறை சிந்தனையோடு இருந்தோமானால் நம்மால அந்த இறையாற்றலை நன்றாக உணர முடியும். வெற்றியோ தோல்வியோ சேலஞ்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஜெயிச்சா அடுத்தது, அதுவே டெம்பரவரி தான். ஜெயிச்சதுல ஒண்ணு கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்களே. நம்ம இந்த கண்டிஷனல் ஹாப்பினஸ் ஒண்ணு வச்சிருக்கோம். இது நடந்தால், இது வந்தால். ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கு இல்லைங்களா? யாருமே ஒரு செட்டில்டா மனசு நிறைவா இருக்கிறது இல்லை தானுங்களே, பாவம். நண்பர்கள்லாம் அப்படி இருக்காங்க ஒருத்தரும். ஆனால் இது ஒண்ணுதான் வழி. எந்த துறை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் மனவளக்கலையில சாமி சொல்லி இருக்கிறது தாங்க வாழும் முறை, நிறைவான முறை. பயிற்சி பண்ணா விளங்கும். சரிங்களா? சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி சௌமித்ரன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. நீங்க இப்ப எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டு இருக்கிற புக்கினுடைய தலைப்பு என்னங்க ஐயா? ஆமா, நீங்க சொல்லிட்டு இருக்கிற சிவஞான போதம்னு ஒரு நூல்மா, சிவஞான சித்தியார்னு ஒரு நூல், மனவளக்கலையில இருக்கிற எல்லா நூல்களும் தான். இல்ல அது எனக்கு புரியுதுங்க ஐயா. மனவளக்கலையில் நானும் பேராசிரியர் தாங்க ஐயா. இப்ப நீங்க ஒரு புக்கு, அதனுடைய தலைப்பு மட்டும் என்னன்னு கேட்டேங்க ஐயா. சிவஞான போதம். சிவஞான போதம்னு இருக்குமா? எழுதிய ஆசிரியருங்க ஐயா? அவர் பேருமா மெய்கண்ட சிவாச்சாரியா. மெய்கண்ட சாஸ்திரிகள் எழுதுன சிவஞான போதம். தமிழ் எம்ஏ தாங்க ஐயா. ஒரு புரியும் ஓரளவுக்கு. ஆமாமா, மெய்கண்ட சாஸ்திரம் 13ஆம் நூற்றாண்டுல எழுதுறது. சரிங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. நல்லது நல்லது, மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அமுதா போர்க்குடி அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. எங்க அம்மா அப்பா தவறிட்டாங்க. அம்மா அசைவமா இருந்தாங்க, அப்புறம் சைவமா இருந்தாங்க. இப்ப டாக்டர் ரெக்கமெண்ட் படி சத்து கம்மியா இருக்கு, நான்வெஜ்ஜே சாப்பிடுங்க சொல்றாங்க. ஒண்ணும் தப்பு இல்லை அம்மா. இப்போ சில காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது இல்லைங்களா? இப்ப அவங்க கிட்ட போய் பயிற்சி பண்ணுங்க, காய்கறி பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? செய்வாங்க, அம்மா செய்வாங்க. அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, எதிர்ப்பு சக்தி வந்துரும். சரிங்களா? சரியா. பட் இது மருந்து சாப்பிடுற மாதிரி சாப்பிட சொன்னா சாப்பிடுங்க, அவரவர்கள் தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. சரியா? சரிங்களாமா? நீங்க வலிந்து எதையுமே தெரிக்காதீங்க. சரியா? நீங்க உணர்ந்தீங்க, மாத்திக்கலாம். அதுக்கு தேவையான சைவத்துல எவ்வளவோ சத்தான உணவு முறைகள் இருக்கு, நடைமுறை செய்யுங்க, ஒன்னும் தப்பு இல்லை. அது காலப்போக்குல தானா மாறிடும், கவலைப்படாதீங்க. சரி, நன்றியா. நன்றியா. உணர்ச்சி வச்சுக்க வேண்டாமா, கில்ட் வேண்டாம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாம் ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.